இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன் பார்த்தோம்னா 1987 வருஷம் ஹோசூங்கிற ஒரு ரொம்ப பெரிய உமன்ஸுக்கான யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஆஃபீஸ் ரூம்ல இருந்து ரூம் நம்பர் 207 அனௌன்ஸ் பண்ணவும் அந்த ரூம்ல இருக்கிற ஒரு சுருட்ட முடி பொண்ணு தனக்கு தான் கால் வந்திருக்குன்னு நினைச்சு ஆசையா போறா. பட் ரூம் நம்பர் 207 இருக்கிற யூன்ஜோங்க்கு கால் வந்திருக்குன்னு சொல்றதுனால அந்த பொண்ணு ரொம்பவே டல் ஆகிடுறா. அந்த யூன்ஜோங் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் ஜீசோ தான். என்னடா இது, நமக்கெல்லாம் யாரோ கால் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஜீசோவுமே ஆர்வமா அங்கே இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அந்த ஹாஸ்டல்ல பார்த்தோம்னா கரெக்டா கால் வந்து 30 செகண்ட்குள்ள வந்தா மட்டும்தான் அந்த ஃபோன் கால் அந்த பொண்ணுங்க கிட்ட கொடுப்பாங்க, இல்லைன்னா கட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஜீசோ எப்படியாவது கால் அட்டன் பண்ணிடணுங்கிறதுக்காக வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. பட் டைம் முடிஞ்சு போயிடுறதுனால அந்த இன்சார்ஜில் இருக்கிற பொண்ணு நான் காலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவோம். பாவம் நம்ம ஜீசோ ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. அப்போ திடீர்னு கால் வரவும் தனக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஜீசோ ஆர்வமா கேட்க, இல்ல இது ரூம் நம்பர் 205 இருக்கிற பொண்ணுக்கு வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஜீசோவுக்கு வந்த காலை கட் பண்ணாம இப்ப நம்ம ஜீசோவுக்கு கொடுக்குறா. ஏன்னா இந்த பொண்ணுக்கு நம்ம ஜீசோவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கட் பண்ணா நம்ம ஜீசோ கிட்ட உங்க ரூம்மேட் ஒருத்தி யார் உனக்கு கால் பண்ணா நாம அன்னைக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோமே அந்த ஹேண்ட்ஸமான பையன் அவனானு கேக்குறச்ச, எனக்கு அவன்லாம் அப்படியே கால் பண்ணிட்டாலும் எனக்கு வழக்கம் போல என்னோட பாட்டி தான் கால் பண்ணி எப்ப நான் ஊருக்கு வரேன்னு கேட்டாங்கன்னு சொல்றதுனால ரெண்டு பேருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. முக்கியமா அந்த பொண்ணு, பாத்தியா நம்ம ரூம்மேட் அந்த சுருட்ட முடியோட முகத்தை, தனக்கு தான் ஃபோன் வருதுன்னு நினைச்சிட்டு ஆர்வமா கிளம்புனா. பட் உனக்கு கால் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப சோகமாகிட்டான்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கச்ச இவங்க கலாய்க்கிறது அந்த பொண்ணுக்கு கேட்டுறதுனால அவ ஒரு மாதிரி முறைக்க நம்ம ஜீசோ அப்படியே சமாளிச்சுட்டே போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தென் அந்த சுருட்ட முடி பொண்ணு, நம்ம ஹாஸ்டல்ல டோட்டலா 360 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம், ஆனா 2 ஃபோன் தான் இருக்கு, ரொம்பவே கஷ்டமா இருக்கு வீட்டுக்கு பேச அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்ல விடுங்க அப்பயாவது நம்ம எல்லாரும் நல்லா ஓட கத்துக்கலான்னு நம்ம ஜீசோ சொல்லவும், நீ தான் அப்படி சொல்லிக்கணும், 2 நாளைக்கு முன்னால கால் வந்திருக்குன்னு சொல்லி பேசுறதுக்காக வேகமா தான் ஓடினேன். பட் இன்சார்ஜில் இந்த பொண்ணு என் கண்ணு முன்னாலேயே இந்த காலை கட் பண்ணிட்டான்னு அந்த பொண்ணு சொல்லவும் நம்ம சுருட்ட முடி பொண்ணு செம்மையா காண்டாகி, இந்த வேலையை மட்டும் அவன் என் கண்ணு முன்னால பண்ணியிருந்தானா கண்டிப்பா அவ கழுத்து திருப்பி போட்டிருப்பேன்னு இந்த பொண்ணு சொல்லவும், அட அன்னைக்கு வந்த காலே உனக்காக தான், நீ ரூம்ல இல்லைங்கிறதுக்காக தான் நான் அட்டன் பண்ண போனேன்னு இந்த பொண்ணு சொல்லவும், எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த புறம்போக்கு நாயி எனக்கு வந்த காலை கட் பண்ணிருக்குங்கிற மாதிரி இந்த சுருட்ட முடி பொண்ணு திட்ட ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணுக்கு பேர் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவளை புறம்போக்கு அது இதுன்னு சொல்லி திட்டாதன்னு அவங்க ரூம்ல இருந்துட்டு இருக்க இன்னொரு பாப் கட்டிங் வெட்டின பொண்ணு ஒருத்தி சொல்லவும், வேணுக்குனே இந்த பொண்ணை வெறுப்பேத்துறதுக்காக நம்ம சுருட்ட முடி பொண்ணு ஆஃபீஸ் ரூம்ல இன்சார்ஜில் இருக்கிற பொண்ணு ஒரு லூசு பைத்தியம் அசிங்கோங்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு திட்டுறதுனால, இங்க பாரு அந்த பொண்ணோட பேருக்கான உண்மையான மீனிங் நறுமண பொருள் புரியுதா ஹேஜே உனக்குன்னு கண்ணாடி போட்ட பொண்ணு கேட்கறதுனால அவ்வளோதான் நம்ம ஜீசோவும் இன்னொரு பொண்ணும் அலண்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த சுருட்ட முடி பொண்ணு ரீசெண்டா அவளோட பேரை மாத்திருப்பா. ஸோ இப்போ இந்த கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு பழைய பேரை சொல்லி கூப்பிடுறதுனால செம்மையா காண்டாகி கத்துறதுனால அந்த டைனிங் ரூம்ல இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களுமே மிரண்டு போயிடுறாங்க. பத்தாவதுக்கு கோவத்துல இந்த கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு படிச்சிட்டு இருக்க புக்கை வாங்கி நம்ம சுருட்ட முடி பொண்ணு தூக்கி போடுறச்சுதான் அதுக்குள்ள நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு சோசியலிசம் பத்தின புக்கை படிச்சிட்டு இருக்காங்கிறது நம்ம ஆளுங்களுக்கே தெரிய வருது. ஏன்னா அந்த காலகட்டங்களில் சவுத் கொரியாவில் இந்த மாதிரியான புக்கெல்லாம் பற்றி படிக்கிறது ரொம்பவே பெரிய தப்புங்கிறதுனால அந்த பொண்ணு காமிக் புக்கில் வச்சு படிச்சிட்டு இருப்பா. ஸோ நம்ம ஆளுங்கெல்லாம் இப்போ அந்த பொண்ணு மாட்டினானா பெரிய பிரச்சனை ஆகிருங்கிறதுக்காகவே அந்த ஹாஸ்டலுக்கே லீடர் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அவள் வந்து பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு நம்ம ஜீசோ அந்த புக் எடுத்து, இது பார்க்கறதுக்கு காமிக் புக் மாதிரி இல்லை ஏதோ ரொமான்டிக் புக் மாதிரி இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக சிரிக்கிறதுனால அங்கே லீடராக இருக்கிற பொண்ணு நம்ம ஆளுங்களை கண்டுக்காம விட்டுடுறா. ஈவன் நம்ம ஜீசோவுமே இந்த கண்ணாடி போட்ட பொண்ணை காப்பாற்றிடுறாங்க. கட் பண்ணா ஒரு பெரிய பணக்கார அரசியல்வாதி தன்னோட கட்சியிலேயே தனக்கு போட்டியா இருந்துட்டு இருக்க இன்னொரு அரசியல்வாதியை கண்காணிக்க சொல்லி யார்கிட்டயோ ரொம்ப கோவமா போன்ல பேசிட்டு இருக்கச்ச அவரோட செகண்ட் சேனலா இல்ல பார்ட்னரானு தெரியல. அந்த லேடி வந்து, நீங்க என்ன யுன்னை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா, அவர் ரீசெண்டா எந்த ஒரு மாநாட்டுக்குமே வரலையே, அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி அந்த பதவி கொடுப்பாங்க, ஸோ நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்கன்னு அந்த அரசியல்வாதியை ரிலாக்ஸா இருக்க சொல்றா. இந்த அரசியல்வாதி பேரு பார்த்தோம்னா நாம்டியில் ஆளுங்கட்சியோட செக்ரட்டரியா இருந்துட்டு இருக்காரு. தென் நமக்கு இவ்வளோ நேரமா நாம்டியில் திடீர்னு இருந்த அந்த இன்னொரு அரசியல்வாதியை காட்டுறாங்க. அவர் பேரு என்ஜங் சுக். இவர் தான் இந்த பார்ட்டியோட டைரக்டர் மாதிரி. ஸோ அடுத்து யார் இந்த கட்சியோட தலைவராக போறாங்கிற போட்டி நம்ம டைரக்டரான என்ஜங் சுக்கும் செக்ரட்டரியா இருந்துட்டு இருக்க நம்ம நாம்டேயிலுக்கும் நடுவில் தான் போயிட்டு இருக்கு. முக்கியமாக நம்ம என்ஜங் சுக்கோட ஒய்ஃப் பார்த்தோன்னா உங்களை விட நாம்டேயில் 4 வருஷம் சின்னவர். ஸோ அவருக்கு முன்னால் நீங்கள் என்றைக்குமே தலை குனிஞ்சிடக்கூடாது, எவ்வளோ போட்டி வந்தாலும் நீங்கள் தான் இதில் வின் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு பெரிய மீட்டிங்க்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. பாவம் இந்த மனுஷனுக்கு பொண்டாட்டினா பயம் போல. தென் மீட்டிங் வந்த இடத்துல பார்த்தோன்னா பார்க்குன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் நம்ம என்ஜங் சுக்குக்கும் நாம்டேயிலுக்குமே சீனியர்.
ஸோ அவர் இங்கே வந்து உட்காருங்கன்னு நம்ம என்ஜோங் சுக்கை கூப்பிட, ஆனால் நம்ம ஆளு நான் இங்கே தான் உட்காருவேன்னு சொல்லி ஆப்போசிட் இடத்துல உட்காந்துடுறதுனால பார்க்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஈவன் கொஞ்ச நேரத்தில் அங்கே வர நம்ம நாம்டேயில் தனக்கு முன்னால் என்ஜோங் சுக் அங்கே வந்துட்டாருங்கிறதுனால அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கச்ச அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டுமே வந்துடுறாங்க. மீட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த மீட்டிங் எதுக்காகன்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு தான் அந்த கட்சியோட 30வது ஆனிவர்சரிங்கிறதுனால நம்ம நாம்டேயிலிருந்து எல்லார்கிட்டையும் நம்மளோட தலைவருக்கும் நம்ம நாட்டுக்கும் நம்ம விசுவாசத்தை காட்டுவோன்னு சொல்றதுனால அங்க இருக்கிற எல்லாருமே அவங்க டேபிள்ல இருக்கிற கத்தியால அவங்களோட விரலை கட் பண்ணிக்கிட்டு ஒரு குட்டி கிளாஸ்ல இருக்கிற தண்ணியில அவங்க பிளட் எல்லாத்தையுமே இதுல மிக்ஸ் பண்றாங்க. பட் நம்ம நாம்டேயல் மட்டும் நல்லா பெரிய கத்தியா எடுத்து தன் கையில பெருசா கீரல் போட்டு எல்லாரும் யூஸ் பண்றதை விட பெரிய கிளாஸ்ல தன்னோட ரத்தத்தை அப்படியே ஸ்குவீஸ் பண்றதுனால பிரசிடென்ட் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. தென் இவங்க எல்லாரும் அந்த ரத்தம் கலந்த தண்ணி எடுத்து பிரசிடென்ட் கூட சேர்ஸ் பண்ணிட்டு குடிக்கிறாங்க. ஐயோ, இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே கொமட்டிக்கிட்டு தான் வந்துச்சு. பத்தாவதுக்கு அந்த தண்ணியை வேற ஏதோ தலையில தீர்த்தம் மாதிரி தெளிச்சுக்கிறாங்க. கட் பண்ண அந்த மீட்டிங் முடிஞ்சதும் அந்த கட்சியோட தலைவர் நம்ம யுன்ஜங் சூ கிட்ட நம்ம ஃபீனிக்ஸ் ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கவும், அதுக்கு என்ன சார் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு, இதுக்காக நம்ம நாட்டில் இருக்கிறதுலையே ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்கனாமிக் ப்ரொஃபஸர் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இது ஹிட் அடிக்க நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லவும், எனது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டு பயங்கரமாக கத்துறாரு. அதாவது அந்த லீடரை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்லாம் வச்சு எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது, எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணுங்கிறதுனால தான் இப்படி கத்துறாங்க. இதை புரிஞ்சுக்கிற நம்ம நாம்டேயில், சார் நீங்கள் தேவையில்லாமல் கோவப்பட வேண்டாம், கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு நம்ம ஆப்போசிட் டீமுக்கு நம்ம யாருங்கிறத காட்டுவோங்கிற மாதிரி வீர வசனம் பேசுறதுனால நம்ம பிரசிடென்ட்டுக்கே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, சபாஷ் நாம்டேயில், யோ வின்ஜங் சூ, நீ நாம்டேயில் கிட்டே இருந்து கற்றுக்க வேண்டியது நிறையவே இருக்குன்னு சொல்றதுனால நாம்டேயில் இன்ஜங் சூவை பார்த்து நக்கலா சிரிக்கிறாரு. தென் நம்ம இன்ஜங் சூவோட ஒய்ஃப் பார்த்தோன்னா ஒரு பெரிய பொட்டிக்கு போகிறாங்க. அங்கே ஏற்கனவே நம்ம நாம்டேயிலோட ஒய்ஃபுமே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க பயங்கரமான காமெடி பீஸ் போல. நம்ம இன்ஜங் சூக்கோட ஒய்ஃப் பார்த்தோன்னா அரசியலை பற்றி பேசியுமே கூட அதை பெருசாக கண்டுக்காம நம்ம நாம்டேயிலோட ஒய்ஃபு, ஓ பரவாயில்லைங்க, நம்ம 2 பேரோட ஹஸ்பண்ட்ல யாரோ ஒருத்தர் தான் அடுத்த தலைவராக ஆக போறாங்க, ஸோ நம்ம 2 பேருமே ஒன்னா சேர்ந்து நிறைய ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லவும், நம்ம இன்ஜங் சூவோட ஒய்ஃபுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. ஏன்னா அந்த அம்மாக்கு இந்த அம்மாவை பார்க்கும்போது ரொம்பவே அப்பாவி மாதிரி தெரியுது. ஆனா நம்ம நாம்டேயிலோட ஒய்ஃபு பயங்கரமான கேடி. ஆனா இவங்களுக்கு நம்ம நாம்டேயில் வேற ஒரு பொண்ணு கூட கனெக்ஷன்ல இருக்காங்கங்கிற மேட்ரு தெரியுமா என்னங்கிறது நமக்கு சரியா இந்த எபிசோட்ல சொல்லல. ஆக்சுவலா இன்னும் கொஞ்ச நாளையில நம்ம மிஸ்ஸஸ் நாமுக்கு பர்த்டே வரப்போகுது, அதுக்காக தான் இந்த ஷாப்பிங்குமே. மிஸ்ஸஸ் யுன் பார்த்தோன்னா ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எதுவாக இருந்தாலுமே டைரக்டாக பேசுகிற ஆள். ஆனால் நம்ம மிஸ் நாம் பார்த்தோன்னா இந்த குத்தி பேசுவாங்க இல்லையா, டைரக்டாக பேசாமல், அந்த மாதிரி ஒரு மட்டமான கேரக்டர். ஸோ நம்ம மிஸ்ஸஸ் யூன் ரொம்பவே நார்மலாக பேசிகிட்டு இருக்கச்ச வேணுக்குனே மிஸ்ஸஸ் நாம் இவங்க 2 பேரோட ஹஸ்பண்டுக்கு நடுவில் போட்டி போயிட்டு இருக்கலையா, அந்த விஷயத்தெல்லாம் இழுத்து பேசவும் நம்ம மிஸ்ஸஸ் யூன் அப்படியே பேச்சை மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த மிஸ்ஸஸ் நாம் அங்கேருந்து கிளம்பும்போது வேணுக்குனே மிஸ்ஸஸ் யுன்னோட காலை மிதிச்சுட்டு, ஓ சாரி தெரியாம மிதிச்சிட்டேன்னு சொல்லவும் நம்ம மிஸ்ஸஸ் யுன்னுக்கு செம்ம காண்டாகுது. கொய்யால திருமணி என் கையில மாட்டாமலா போவ, அன்னைக்கு இருக்கடி உனக்கு தீபாவளின்னு செம்மையா முறைக்கிறாங்க. கட் பண்ண ஏர்போர்ட்ல இருந்து லீ கங்குங்கிற ஒரு பெரிய ஆளை ஒரு டிரைவர் பிக்கப் பண்ணிட்டு வரான். இந்த லீ கங்கோட இன்னொரு பேர் பார்த்தோம்னா பிளாக் டைகர். அதுக்கப்புறம் ஒரு லேடி பார்த்தோம்னா இந்த டாய்ஸு பொம்மைகள்லாம் செய்கிற பெரிய ஃபேக்ட்ரி ஒன்றுக்குள்ளே போகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டர், இந்த டிடெக்டிவ்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அதே நேரம் இன்னொரு சைடு அந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் தன்னோட ரூம்குள்ளே ஏதாவது பக்ஸ், அதாவது தனி ஒருவன் மூவியில் நம்ம ஜெயம் ரவி பாடிக்குள்ளே அரவிந்த் சாமி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது தன்னோட ரூமில் யாருன்னா வச்சிருக்காங்களாங்கிறத தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம இன்வெஸ்டிகேட்டர் மேடம் அந்த ரூம்குள்ளே வரதுனால சடனாக மியூசிக்கோட வால்யூமை ரொம்ப அதிகமாக வச்சு விட்டுட்டு அந்த மேடம் கிட்ட பேசுறதுக்காக வேற ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து யாரோ என்கிட்ட இருக்கிற சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருடுறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த டாய் கம்பெனியோட ஓனர் பார்த்தோன்னா அவருமே ஒரு அரசியல்வாதி தான். ஸோ அந்த இன்வெஸ்டிகேட்டர் மேடமுமே தனக்கு கிடைச்ச ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கறதுனால, ஓகே இதுக்கப்புறம் இதை நான் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து படித்த எல்லாருமே ஒரு பார்ட்டிக்கு வர போகிறாங்க, நீ வரியான்னு கேட்கவும் அந்த அம்மா எதுவுமே கண்டுக்காமல் போயிடுறாங்க. ஹே நம்ம கூட படித்த பிளாக் டைகருமே வரானா, நீ என்ன அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னில, நீ இந்த பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவனை மீட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுனால நம்ம இன்வெஸ்டிகேட்டர் மேடமுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேபி அந்த பிளாக் டைகர் இந்த இன்வெஸ்டிகேட்டர் மேடமோட க்ரஷ்ஷாக கூட இருக்கலாம். அதுவே நம்ம பிளாக் டைகர் பார்த்தோன்னா 2 வருஷத்துக்கு முன்னே போலீஸாக இருந்திருப்பாரு. ஸோ ஒரு நார்த் கொரியன் ஸ்பை இந்த மாதிரி ஜெர்மனிக்கு போயிட்டு இருக்க ட்ரெயினில் தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு அவனை பிடிக்கிறதுக்காக தன்னோட அசிஸ்டன்ட் கூட ஓடிட்டு இருக்கும்போது அந்த நார்த் கொரியன் ஸ்பை பார்த்தோன்னா ட்ரெயின்லேருந்து கீழே ஜம்ப் பண்ணிடுவான். அவனை பிடிக்கிறதுக்காக நம்ம பிளாக் டைகருமே ஜம்ப் பண்ணியிருப்பாரு, கூட சேர்ந்து பிளாக் டைகரோட அசிஸ்டண்ட்டுமே ஜம்ப் பண்ணியிருப்பான்.
பட் அவன் ஜம்ப் பண்ணும்போது தெரியாம ஒரு கம்பி அவன் வயிற்றுல குத்தி ஸ்பாட்லயே அவன் இறந்து போயிருப்பான். ஸோ அந்த இன்சிடென்ட்ல இருந்து மீண்டு வரதுக்காக தான் நம்ம பிளாக் டைகர் கொஞ்ச நாளைக்கு இந்த போலீஸ் வேலையெல்லாம் பார்க்காம ஃபாரினுக்கு போயிட்டு இப்போ திரும்ப சவுத் கொரியாவுக்குமே வந்திருக்காரு. ஈவன் இப்பயுமே நம்ம பிளாக் டைகருக்கு ஒரு சில முக்கியமான அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கறதுனால அவங்க கூட வேலை பார்க்குற நிறைய பேர் நானின்னு சொல்லி நம்ம பிளாக் டைகர் கூட வேலை பார்க்கறதுக்காக போட்டி போயிட்டு இருக்கச்ச கரெக்டாக அங்கே வர நம்ம இன்வெஸ்டிகேட்டர் மேடம் பிளாக் டைகரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கரெக்டான பாயிண்ட்டை சுட்டுட்டு ஓகே இப்போ நான் பிளாக் டைகர் கூட சேர்ந்து வேலை பார்க்கலாமான்னு கேட்கவும் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. முக்கியமாக அந்த டீமுக்கே ஹெட்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரு நம்ம பிளாக் டைகர் கிட்ட நம்ம இன்வெஸ்டிகேட்டர் மேடம் தான் இந்த டீம்லேயே ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆஃபீஸர்னு சொல்கிறதுனால பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, என்ன நீங்கள் இந்த பொண்ணுக்கு சரியாக ட்ரைனிங் கொடுக்கலையான்னு கேட்குறச்ச ஆமாம் அந்த பொண்ணு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், மற்றபடி ரொம்பவே சூப்பராக வேலை பாப்பா, அதனால தான் நாங்கள் எல்லாருமே அவளுக்கு 100 வாரியர்ஸ்ன்னு சொல்லி நிக்நேம் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அந்த பொண்ணு கூடயே சேர்ந்து வேலை பாருங்கன்னு சொல்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் வேண்டாம், டிசிப்ளினாக இருக்கிறவங்க தான் வேணும்னு சொல்லி கத்திட்டு நம்ம பிளாக் டைகர் ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதனால நம்ம இன்வெஸ்டிகேட்டர் மேடம் செம்மையா டென்ஷன் ஆகிடுறாங்க. ஈவன் அந்த டீமோட லீடருமே இன்வெஸ்டிகேட்டர் மேடமை பார்த்து உனக்கு என்ன பைத்தியமானு கேட்டு கத்தவும் வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்டிகேட்டர் மேடமுமே சிரிச்சுக்கிட்டே அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஜெர்மனிக்கு போய் எக்கனாமிக்ஸ்லாம் படிச்சுட்டு திரும்ப சவுத் கொரியாவுக்கு வந்ததுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும் சேர்ந்து ரொம்பவே ஜாலியாக இந்த மிட் நைட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பார்பிக்யூ அப்புறம் இந்த கிரில்லெல்லாம் சமைச்சுக்கிட்டே சாப்பிட்றது அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமா பக்கத்து வீட்டு பொண்ணுங்க நம்ம ஹீரோவை பயங்கரமா சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இப்ப பார்ட்டி பண்ணிட்டு இருக்க அந்த வீட்டோட ஓனர், அதாவது அது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட வீடுங்கிறதுனால அந்த ஓனர் அம்மா பார்ட்டி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்க. முக்கியமா நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கொடுக்காம இருந்த 3 மாச வாடகையை இந்த ஓனர் அம்மாவுக்கு கொடுத்ததுனால நீ என்ன உனக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டையே இந்த மாதிரி குக் பண்ண வச்சிட்டு இருக்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கே மேட்ரு தெரிய வருது. ஸோ நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லி நம்ம ஹீரோ கூட வேலையுமே ஷேர் பண்ணிக்கிறான். அதுவே இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள எப்படியாவது தன்னோட ஹாஸ்டலுக்கு போயிடணுங்கிறதுக்காக கடைவீதியிலிருந்து ரொம்பவே வேகமா ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. பிகாஸ் டைம்குள்ள போலனா கண்டிப்பா ஹாஸ்டல்ல பெரிய பிரச்சனையாகிரும். ஈவன் அவங்க வார்டன் பார்த்தோம்னா பயங்கர ஸ்ட்ரிக்டான பர்சன். ஸோ இன்னைக்கு நம்ம எப்படியாவது அவங்க கிட்ட மாட்டாம தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ஜீசோ ரொம்பவே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள அந்த ஹாஸ்டலோட வார்டன் பார்த்தோம்னா ரைடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோயினுமே எப்படியாவது உள்ள போயிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ள கேட்டை லாக் பண்ணிட்டதுனால நம்ம ஜீசோவுமே எப்படியாவது இன்னைக்கு மாட்டிடாம தப்பிச்சிடணுங்கிற ஒரே காரணத்துக்காக எப்படியாவது ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு உள்ள போயிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜீசோ ரூம் பார்த்தோம்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ நிறையவே ரூம்ஸ் அவங்க கிராஸ் பண்ணி போகிற மாதிரி வருது. நிறைய பொண்ணுங்க அவங்கள பார்த்துடுறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லை, ஹீரோயின் கூட படிச்சுட்டு இருக்க நிறைய பொண்ணுங்க எப்படியாவது குறிப்பிட்ட டைம்குள்ளே ஹாஸ்டலுக்கு திரும்ப போயிடணுங்கிறதுனால ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுவே நம்ம சுருட்டு முடி பொண்ணு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிலிட்ரியிலேருந்து திரும்ப வந்திருக்க தன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க வந்த இடத்துல டக்குன்னு அவர் ஒரு வெட்டிங் ரிங் எடுத்து கொடுத்து மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணிடுறாரு. பட் நம்மால் அவரை சும்மா தான் லவ் பண்ணாங்கிறதுனால இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் ஓடி வர நம்ம ஹீரோயின் அக்கா என்ன இன்னும் இங்கே நின்று மொக்க போட்டுட்டு இருக்கீங்க, டைம் ஆயிடுச்சு, ஹாஸ்டலுக்கு வர ஐடியா இல்லையான்னு கேட்டதும் அட ஆமாலன்னு சொல்லி நம்ம சுருட்டு முடி பொண்ணு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. ஆனால் அவளுக்கு அந்த ரொம்ப காஸ்ட்லியான வெட்டிங் ரிங்கை விட்டு கொடுக்க மனசு இல்லாததுனால திரும்ப தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து அந்த வெட்டிங் ரிங்கை மட்டும் வாங்கிட்டு அங்கே இருந்து ஓடிடுறா. ஆனால் இது புரியாத அந்த பாய் ஃப்ரெண்ட் ஏதோ நம்ம சுருட்டு முடி பொண்ணு அவன் மேரேஜ் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு நினச்சி நடு ரோட்ல எஸ்ன்னு சொல்லி பயங்கரமா சந்தோஷமாறாரு. இன்னொரு சைடு நம்ம சுருட்டு முடி பொண்ணு பார்த்தோம்னா இதுக்கப்புறம் நான் இவங்கள சீனியர் அக்கானே சொல்கிறேன். நம்ம சீனியர் பார்த்தோம்னா ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கிறதுனால அவங்களால வேகமாக ஓட முடியலன்னு சொல்லி அந்த ஸ்லிப்பர்ஸை கழட்டி கையில் எடுத்துட்டு ஓடுறதுனால நம்ம ஹீரோயின் என்கரேஜ் பண்ணுறங்கிற பேரில் கைத்தட்டவும் கையில் வச்சிருக்க டிஃபன் பாக்ஸ் அந்த பேக்கில் இருந்து கலண்டு விழுந்து கீழே உருண்டு போக ஆரம்பிக்குது. பரவாயில்லவா இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லி நம்ம சீனியர் ஹீரோயினை கூப்பிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு அதை அவங்க பாட்டி கொடுத்ததுனால சீனியர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமலே அந்த டிஃபன் பாக்ஸை எடுக்கிறதுக்காக ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அந்த கண்ணாடி போட்டிருக்க ஃப்ரெண்டு கிட்ட அக்கா இன்னும் 5 நிமிஷம் தான்க்கா இருக்கு, 2 பேருமே இன்னும் ரூம்க்கு திரும்பி வரலக்கான்னு சொல்லவும் அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகிடுறா. ஈவன் அந்த ஹாஸ்டலோட இன்சார்ஜ் பொண்ணும் வாட்ச்மேனும் நம்ம ஹீரோயினை எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருக்காங்க. ஆனா 9 மணி ஆகியுமே நம்ம ஹீரோயின் இன்னும் ஹாஸ்டலுக்கு வரல. ஸோ ரைடு ஸ்டார்ட் பண்ற அந்த ஹாஸ்டலோட வார்டன் வாட்ச்மேன் கிட்ட கேட்டை லாக் பண்ண சொல்லும் போதுதான் கரெக்டா என்ட்ரன்ஸ் கிட்ட நம்ம ஹீரோயினுமே வராங்க. ஓகே பாப்பா இப்போ என்னால இந்த கேட்டை ஓபன் பண்ண முடியாது, நீ ஒரு ஓரமா வெயிட் பண்ணு, வார்டன் மாடிக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி விடுறேன், நீ நைஸா உள்ள வந்துருன்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்டு இருக்கும் போது எங்க இந்த வாட்ச்மேன் ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்த்துருவாரோன்னு சொல்லி அந்த வார்டன் ஒரு நிமிஷம் அந்த கேட்டு சாவியை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க.
அவ்வளோதான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு உள்ளே போக வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதே நேரம் எப்படியாவது குறிப்பிட்ட டைம்குள்ளே உள்ளே போயிடணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஜன்னல் வழியாக ரூம்குள்ளே போகலான்னு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம பிளாக் பிங்க் ஜீசோக்கு ஹைட்னாலே ரொம்ப ரொம்ப பயம். அதை இந்த இடத்துல ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சீனியர் பொண்ணு ஹீரோயினை விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்லி நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணு அவ கூட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறா. முக்கியமாக ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம எல்லாரையுமே ஹாஸ்டலை விட்டு துரத்திட்டாங்கன்னா நாம கூட அப்படி இப்படின்னு சொல்லி எங்கேயாவது இருந்து படிச்சிருவோம். பட் ஹீரோயின் இங்கே ஸ்காலர்ஷிப்பில் தான் வந்திருக்கா. ஸோ அவளுக்கு வெளியில் வாடகை கொடுத்து தங்கி படிக்கிற அளவுக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாடகை கொடுக்க பணம் இல்லைன்னா என்ன, அவள் ரைஸ் கேக் கொடுத்து சமாளிச்சிடுவான்னு நம்ம சீனியர் சொல்கிறதுனால நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்லை. அவங்க பாட்டி தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ரைஸ் கேக்லாம் செஞ்சு நம்ம ஹீரோயினை படிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நம்ம சீனியர் ஹீரோயினை குத்தி காட்டி பேசுறதுனால செம்மையா காண்டாகிற நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு, உன்ன மாதிரி இருக்கிற பணக்கார பொண்ணுங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் பொண்ணுங்களோட வாழ்க்கையை பற்றி எதுவுமே புரியாதுன்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. இப்படி உங்க 2 பேரும் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்க இன்னொரு சைடு வார்டன் ரைடை ஸ்டார்ட் பண்ணி எல்லா ரூம்குள்ளேயுமே பொண்ணுங்க இருக்காங்களான்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்பவே பயந்து போயிடுற நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அவ்வளோதான், இன்னைக்கே நம்மளை ஹாஸ்டலை விட்டு வெளியில் துரத்த போகிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம எங்கே தங்கி படிக்க போகிறோம்னு தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. கட் பண்ணா விண்டோ வழியா ஹாஸ்டலுக்குள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை நோட் பண்ணிடுற அந்த இன்சார்ஜ் பொண்ணு வார்டனை டைவர்ட் பண்றதுக்காக ஐயோ எலின்னு சொல்லி கத்தவும் மற்ற ரூம்ல இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களுமே பயந்து போய் எலி அடிக்கிறதுக்காக வராண்டாக்கு வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஹாஸ்டலே டோட்டலா கிளம்ஸி ஆகிறது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினோட ரூம்மேட்ஸ் அவங்கள ஜன்னல் வழியா ரூம்குள்ள இழுத்து அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வேர்த்திருக்கும் இல்லையா அதெல்லாம் தொடச்சி விட்டு வார்டன் வரத்துக்குள்ள ரொம்பவே கேஷுவலா இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுறாங்க. பட் இந்த வார்டன் நம்ம ஹீரோயின் ரொம்பவே படபடப்பா இருக்கிறத நோட் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இல்ல வார்டன், நான் லாஸ்ட் மினிட்ல உள்ள வந்தேன், அதனாலதான் எனக்கு அப்படி இருக்குன்னு சொல்லவும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க யாராவது லாஸ்ட் மினிட்ல உள்ள வர வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் உங்க 4 பேரையுமே இந்த ஹாஸ்டலை விட்டு துரத்தி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அந்த வார்டன் ரொம்பவே கோவமா அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. தென் நம்ம ஹீரோயின் டயர்ட்ல அப்படியே பொத்துன்னு பெட்ல விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எடுத்துட்டு வந்த அந்த டிஃபன் பாக்ஸை வெளியிலேயே வச்சுட்டு வந்துட்டாங்கிறது ஞாபகம் வருது. பட் எப்படியும் அந்த ஹாஸ்டலோட வாட்ச்மேன் தனக்காக அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து வச்சிருப்பாருங்கிறதுனால அவரை மீட் பண்ண போறாங்க. ஈவன் நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்த மாதிரி அந்த வாட்ச்மேன் டிஃபன் பாக்ஸையுமே எடுத்து வச்சிருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த வாட்ச்மேனுக்காக ரொம்ப ஆசையா செஞ்சு எடுத்துட்டு வந்த ரைஸ் கேக்கை கொடுக்கவும் அப்படியே போற வழியில அந்த இன்சார்ஜ் பொண்ணுகிட்ட இந்த டேப் ரெக்கார்டரை கொடுத்துருமான்னு வாட்ச்மேன் சொல்றதுனால நம்ம ஹீரோயினுமே இன்சார்ஜ் பொண்ணோட ரூமுக்கு வந்து டேப் ரெக்கார்டரை கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைனா கண்டிப்பா நாங்க எல்லாருமே வார்டன் கிட்ட மாட்டிருப்போங்கா, ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்றதுனால நான் உனக்காக இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேனே, ஸோ நீ எனக்காக ரோமியோ ஜூலியட்டோட இங்கிலீஷ் எடிஷன் புக்கை எனக்காக நீ வாங்கி கொடுன்னு அந்த இன்சார்ஜ் பொண்ணு கேட்கவும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த இன்சார்ஜ் பொண்ணு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, இங்கே வேலை பார்க்குறவங்க தான். ஸோ எப்படி நீங்கள் இங்கிலீஷ்லாம் படிப்பீங்கன்னு கேட்கவும் அப்போ நீ என்ன உன்னோட ஃப்ரெண்டாக பார்க்கல, ஒரு சர்வெண்ட்டாக தான் பார்த்துட்டு இருக்குன்னு கேட்கறதுனால இல்லக்கா கண்டிப்பாக உங்களுக்காக நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ரைஸ் கேக் கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு எனக்கு என்னமோ இந்த இன்சார்ஜ் பொண்ணு அவள் ரூம்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது, அதனால தான் ஒன்று அவள் ரூம்குள்ளே இன்வைட் பண்ணாமல் வெளியிலேயே நிற்க வச்சு பேசிட்டு இருந்திருக்கான்னு சொல்றதுனால நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு ரிப்ளை பண்ணிடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் தன்னோட அண்ணா கிட்டே இருந்து ரொம்ப நாள் ஆகியுமே எந்த ஒரு லெட்டர்ஸும் வராததுனால நம்ம ஹீரோயின் செம்ம காண்டாகி அவங்க அண்ணனுக்கு ஒரு லெட்டர் எழுதி அதை போஸ்ட் பண்ண மனசு இல்லாமல் ஆர்மியில் இருந்துட்டு இருக்க தன்னோட அண்ணனை பயங்கரமா திட்டி அவங்க எழுதின லெட்டரை ராக்கெட்டா செஞ்சு தூக்கி போட்டுட்டு இன்சார்ஜ் பொண்ணுகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே வருத்தப்படவும் சரி விடு, உங்க அண்ணன் மிலிட்ரியில ரொம்பவே நல்லா தான் இருப்பான்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்றா. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு கேட்டிருந்த ரோமியோ ஜூலியட் புக்கை கொடுக்கறதுனால அந்த இன்சார்ஜ் பொண்ணுமே ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறா. தென் நம்ம சீனியர் பொண்ணுக்கு, அதாவது நம்ம சுருட்டு முடி பொண்ணுக்கு ஒரு பையன்கிட்டே இருந்து கால் வருது. ஆனா அப்பா அவ ஹாஸ்டல்ல இல்லாததுனால நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணி நான் உங்க ரூம்மேட் தான், ஸோ நீங்கள் என்ன வாழ்ந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்கிறதுனால அந்த பையன் நானும் உங்கள் சீனியரும் டேட்டிங் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம், அதான் உங்கள் ரூமில் 4 பொண்ணுங்க இருக்கீங்களே, ஸோ நீங்கள் 4 பேருமே வாங்க, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலரை கூட்டிகிட்டு வரேன், அப்படியே நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குரூப் டேட்டிங் பண்ணலான்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே இது வரைக்கும் யார் கூடயும் டேட்டிங் போகாததுனால இந்த ஆப்ஷனுக்கு ஒத்துக்கிறாங்க. பட் கண்டிப்பாக நம்ம ஹீரோயினோட ரூம்மேட் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக டேட்டிங்க்கு வரமாட்டாங்கங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரிபல் டாம்பாய் மாதிரி ரொம்பவே போல்டான பொண்ணு. ஸோ இப்போ அந்த கண்ணாடி போட்டிருக்க பொண்ணுக்கு பதிலாக யாரை நாம டேட்டிங்க்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இன்சார்ஜ் பொண்ணு, நீ எதுக்காக யாரையோ தேடுற, அதான் நான் இருக்கல,
என்னையும் உங்க கூட டேட்டிங் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றதுனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பசங்களாம் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க கூட டேட்டிங் பண்ணணுங்கிறதுக்காக தான் இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. பட் இப்போ ஒரு வேளை நம்ம ஆளுங்க ஹாஸ்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க இன்சார்ஜ் பொண்ணை டேட்டிங்காக கூட்டிட்டு போனா அந்த பசங்க தங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவே யோசிக்கவும், அப்போ நீ என்ன இவ்வளோ நாளா ஒரு ஃப்ரெண்டா பார்க்கலையான்னு கேட்டு அந்த இன்சார்ஜ் பொண்ணு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. ஸோ அவளை சமாளிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின், ஓகேக்கா நான் என்னோட சீனியர் கிட்ட பேசி பார்த்து எப்படியாவது உங்களை டேட்டிங்க்கு கூட்டிட்டு போறேன்னு வாக்கு கொடுத்துட்டு, உண்மையாவே நம்ம ஹீரோயின் அந்த சீனியர் பொண்ணு காலில் விழாதது மட்டும்தான் குறை. மற்றபடி அக்கா ப்ளீஸ்க்கா நம்ம கூட நாம அந்த இன்சார்ஜ் பொண்ணையுமே டேட்டிங்காக கூட்டிட்டு போலான்னு ரொம்பவே கெஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க. பட் நம்ம சீனியர் பொண்ணு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதாவே இல்லை. அப்போதான் நம்ம ஹீரோயின், ஒருவேளை இதுக்காக உங்களை பழி வாங்குறதுக்காக இந்த இன்சார்ஜ் பொண்ணு இதுக்கப்புறம் உங்களுக்கு யாருன்னா ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த ஃபோனை கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி பயமுறுத்தினதுக்கு அப்புறம் தான் சரி இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் அவளை கூட்டிட்டு போலான்னு நம்ம சீனியர் பொண்ணு இன்சார்ஜ் பொண்ணை டேட்டிங் கூட்டிட்டு போறதுக்காக ஒத்துக்கிறாங்க. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி டேட்டிங்காக கூப்பிட்டது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஈவன் அவங்க டீம்லையுமே இப்போ 3 பேர் தான் இருக்காங்க. 4வதா ஒருத்தர் வேணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோ இந்த மாதிரி டேட்டிங் போகிற விஷயம்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லவும், அப்போது நீ என்கிட்ட கேட்டுக்கிட்ட மிஸ்டர் ஹானை மீட் பண்ணுறதுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மிரட்டுறதுனால நம்ம ஹீரோ வேற வழி இல்லாமல் டேட்டிங் போகிறதுக்காக ஒத்துக்கிறாரு. ஸோ அடுத்த நாள் நம்ம ஹீரோ டேட்டிங்க்கு ரெடி ஆனதும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உன்கிட்ட இருக்கிறதுலையே வெயிட்டான பொருள் எதிரானு கேட்கவும் நம்ம ஹீரோ ரொம்பவே காஸ்ட்லியான பெண் எடுத்து காட்டுறாரு. ஐயோ தயவு செஞ்சு இதை மட்டும் நீ இந்த பொண்ணுங்களுக்கு முன்னால் எடுத்துறாத, அப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே உன் கூட டேட்டிங் போகிறதுக்காக தான் போட்டி போடுவாங்கன்னு சொல்லவும், நம்ம ஹீரோ என்கிட்ட ஒரு பேப்பர் ராக்கெட் இருக்குன்னு சொல்லி எடுத்து காட்டுறாங்க. ஓகே மச்சான் இதையே நீ மெயின்டைன் பண்ணுன்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லிடுறான். இப்படி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை யாரோ ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தென் நம்ம ஹீரோ டேட்டிங்காக பொண்ணுங்களாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கச்ச சும்மா இருக்காம இந்த தீக்குச்சியில் ஏதோ பில்டிங் கட்டிட்டு இருக்கும்போது கரெக்டாக பொண்ணுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஆளுங்களை பார்த்த சந்தோஷத்தில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எழுந்திருக்கும் போது தெரியாமல் டேபிளை தட்டி விட்டுறதுனால நம்ம ஹீரோ கட்டின அந்த தீக்குச்சி பில்டிங் இடிஞ்சு விழுறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோ காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோயினுமே காப்பாற்ற ட்ரை பண்ணி நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கும்போது கரெக்டாக அந்த தீக்குச்சி பில்டிங்குமே இடிஞ்சு விழுந்துடுது. ஆனால் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு நடுவில் ஒரு பயங்கரமான ஃபயர் பற்றிக்குது. அதாவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் என்ன இப்போ இவங்க எல்லாருமே குரூப் டேட்டிங்க்கு வந்திருக்காங்கிறதுனால விதியே யாருக்கு யார் ஜோடியாக இருக்கணுங்கிறத முடிவு பண்ணட்டும்னு சொல்லி எல்லாருமே முடிவு பண்ணி பொண்ணுங்க எல்லாரையுமே கண்ணை முடிக்க சொல்லி பசங்க கிட்ட ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் இருக்கும் இல்லையா, பென்னு லைட்ரு அப்புறம் புக்கு அந்த மாதிரி அது மாதிரி எதையாவது எடுத்து டேபிளில் வைங்க. அதில் எந்த பொருள் ஒரு பொண்ணுக்கு பிடிச்சி செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஓனர் கூடவே டேட்டிங் பண்ணட்டும்னு சொல்லி நம்ம ஆளுங்க எல்லாருமே டிசிஷன் எடுத்து உட்கார்ந்துருக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம சீனியர் பொண்ணு ஒரு சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணுறா. அந்த சர்டிஃபிகேட் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோடது தான். அவன் தான் இந்த டேட்டிங்க்குமே அரேஞ்ச் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அவன் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம சுருட்டு முடி பொண்ணு கூட அவன் டேட்டிங் பண்ண போகிறதுனால ரொம்பவே சந்தோஷமாகிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட டர்ன் வருது. ஆனால் அவள் ரொம்பவே பயந்து போய் நம்ம ஹீரோயினை செலக்ட் பண்ண சொல்கிறதுனால நம்ம ஹீரோயின் செலக்ட் பண்ணுறதுக்காக அந்த பொருள் பக்கத்தில் தன்னோட கையை கொண்டு போகும்போது அந்த பொருளோட ஓனர் சீக்கிரம் எடுங்கிற மாதிரி ரொம்பவே ஈகராக நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சு போயிட்டதுனால ஹீரோக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கா. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவுமே கரெக்டாக நம்ம ஹீரோயின் ராக்கெட் கிட்ட கையை கொண்டு போகும்போது நம்ம ஹீரோ சீக்கிரம் எடுங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்கவும் நம்ம ஹீரோயினும் எடுக்கிறதுக்காக போறா. டக்கு நம்ம இன்சார்ஜ் பொண்ணு அந்த ராக்கெட் எடுத்துட்டு நான் தானே சீனியர் ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட டேட்டிங் பண்ணுறதுக்கான பிளானை போட்டுடுறா. ஏன்னா இவ தான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த ராக்கெட் எடுத்து தான் ஃப்ரெண்டு கிட்ட காட்டிட்டு இருப்பார் இல்லையா, அப்போ மறைஞ்சிருந்து பார்த்தது. ஸோ இவளுக்கு நம்ம ஹீரோ ஒரு வெயிட்டு கையை பலமான ஆளுங்கிறது தெரிஞ்சு போனதுனால தான் இப்போ நம்ம ஹீரோவை வாண்டடாக செலக்ட் பண்ணி டேட்டிங் போகிறதுக்கான பிளானையுமே போட்டிருக்கா. இதனால பாவம் நம்ம ஹீரோயின் 2 பேருமே ஏமாந்து போயிடுறாங்க. கட் பண்ணா டேட்டிங்லாம் முடிஞ்சதும் நம்ம ஹீரோயின் ஒரு கேசட் ஷாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துலலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் காதில் ஹெட்ஃபோன்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பழைய இங்கிலீஷ் பாட்டை கேட்டு பயங்கரமாக கத்தி பாடிக்கிட்டு இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற எல்லாருமே செம்மையாக சிரிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு இப்படி இவங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறது தெரியாது. ஈவன் நம்ம ஹீரோவுமே அதே ஷாப்பில் தான் இருந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நார்மல் மோடுக்கு வந்து நம்ம ஹீரோயின் பயங்கரமாக எம்பாரஸ் ஆகி அங்கே இருந்து கிளம்புறச்சு தான் நம்ம ஹீரோவையுமே பார்க்குறா. ஏற்கனவே இவங்க 2 பேரும் தான் மீட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால ஏன் நீங்கள் அந்த இன்சார்ஜ் பொண்ணு கூட டேட்டிங் போலையான்னு கேட்குறச்ச, இல்லை எனக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை நான் ரொம்பவே பிஸியாக இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு, ஏன் நீங்கள் என் ஃப்ரெண்டு கூட டேட்டிங் போலையான்னு கேட்குறச்ச நம்ம ஹீரோயினுமே நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட எதுனா பேசலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினை கலாய்க்கிற மாதிரி அந்த இங்கிலீஷ் பாட்டு பாடி கத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அதே பாட்டை இங்கே பாடுறதுனால நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஆக்வர்ட் ஆகி எப்படியாவது இங்கே இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லி அந்த சிடி வாங்குறதுக்காக பணம் பே பண்ணுறதுக்கு போகிறாங்க.
ஆனா என்ன, நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த சீடியை வாங்குற அளவுக்கு பணம் இல்லாததுனால இன்னொரு நாள் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே பதட்டமா வெளியில வந்ததும் நம்ம ஹீரோயினுக்காக அந்த சீடியை வாங்கிட்டு வந்து கொடுத்துடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் எவ்வளவோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியுமே கேட்காம நம்ம ஹீரோ நீங்க இந்த பாட்டை ரொம்பவே ஆசைப்பட்டு என்ஜாய் பண்ணி கேட்டீங்கன்னு சொல்லி கேசட்டை கொடுத்துட்டு அங்கே இருந்து போகவும் நம்ம ஹீரோயின் விடாம சார் சார் நில்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல நிறையவே போலீஸை பார்த்துட்டு பயந்து ஒரு இடத்துக்குள்ள போறாங்க. ஈவன் நம்ம ஹீரோயினுமே பின்னால போயிடுறாங்க. இதனால போலீஸ் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வரும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ போலீஸை பார்த்து பயந்துட்டு இருக்காருங்கிற விஷயம் புரிய வருதுனால டக்குன்னு நம்ம ஹீரோவை திட்டுற மாதிரி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன ஏமாத்திட்டு என் ஃப்ரெண்டு கூட டேட்டிங் போலான்னு பிளான் பண்ணியிருப்ப, உனக்கு எப்படி எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சுன்னு கேட்டு நம்ம ஹீரோவை கண்ணா பின்னான்னு அடிக்கவும் நம்ம ஹீரோக்குமே தன்னை ஹீரோயின் போலீஸ் கிட்டே இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறது புரியறதுனால டக்குன்னு நம்ம ஹீரோயினை சமாதானம் பண்றேங்கிற பேர்ல ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுமே எப்படியாவது போலீஸ் கிட்டே இருந்து ஹீரோவை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஏதோ அங்க லவ்வர்ஸ் மாதிரி சீன் போடுறதுனால ஓகே சின்ன பிள்ளைங்க சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும்னு சொல்லி போலீஸுமே அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நீ பாட்டு பாடுறது ரொம்பவே கேவலமா இருக்கு, பட் உன் ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு, பேசாம நீ ஏதாவது ஆக்ட்ரஸ் ஆகிறேங்கிற மாதிரி சஜெக்ஷன் பண்ண நம்ம ஹீரோயின் இல்லை என்னோட அண்ணா ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால போலீஸ் எங்கள் அண்ணாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதனால தான் நான் உங்களை போலீஸ்கிட்டே இருந்து காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பிரிய மனசு இல்லாததுனால நம்ம ஹீரோயின் பின்னாலேயே வந்து இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே டின்னர் போகலாமான்னு கேட்க ஆரம்பிக்கிறச்ச கரெக்டாக நம்ம ஹீரோவை தூரத்துலேருந்து யாரோ கண்காணிச்சிட்டு இருக்கதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்ப பார்க்குறாரு. பட் நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி நான் யார்கிட்ட இருந்தும் எந்த ஒரு கிஃப்ட்டும் ஃப்ரீயாக வாங்கிக்க மாட்டேன், ஸோ நீங்கள் எனக்கு இந்த கேசட் வாங்கி கொடுத்ததுக்காக நாளைக்கு நான் உங்களுக்கு லஞ்ச் ஆஃபர் பண்ணுறேன், ஸோ இன்னைக்கு நாம டேட்டிங்காக மீட் பண்ண அதே கெஃபேக்கு நாளைக்குமே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாக அங்கே இருந்து கிளம்புறாங்க. பட் நம்ம ஹீரோட முகத்தில் ஏதோ ஒரு பயங்கரமான தயக்கம் வந்துட்டு இருக்கு. தென் ஹாஸ்டலுக்கு ரொம்பவே சந்தோஷமா வர நம்ம ஹீரோயின் எனக்கு இந்த மாதிரி ஹீரோவை பிடிச்சிருக்கு, அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே அவர் மேலே நான் காதலில் விழுந்துட்டேன்னு சொல்லி அந்த சந்தோஷமான தருணத்தை ஒரு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் பிளான் பண்ண மாதிரியே நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த கெஃபேக்குமே போறாங்க. ஆனா என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியுமே நம்ம ஹீரோ வராததுனால ஓகே இந்த ஃப்ரீ டைம்ல ஹீரோ செஞ்ச மாதிரி அந்த தீக்குச்சி பில்டிங்கையுமே கட்டுவோன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இருந்தும் நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் ஆகியுமே வராததுனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமா அந்த தீக்குச்சி பில்டிங்கை இடிச்சிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம சவுத் கொரியன் அஃபீஷியல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம நாம்டே இல்லும் யங் ஜங் சூவும் இவங்க ரெண்டு பேரும் சைனால சவுத் கொரியாவை சேர்ந்த 2 அஃபீஷியல்ஸை மீட் பண்ணி சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட ஒரு $100 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் $100 மில்லியன் ரொம்ப அதிகமான பணம். நம்ம யங் ஜங் சூ இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாரு. பட் நம்ம நாம்டேயில் சைன் பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்றதுனால நம்ம யங் ஜங் சூவும் வேற வழி இல்லாம சைன் பண்ணிடுறாரு. அதுவே இங்க நம்ம பிளாக் டைகர் தன்னோட டீம்மேட்ஸ் எல்லார்கிட்டையும் நம்ம ஹீரோவோட போட்டோவை காமிச்சு இந்த பையன் தான் இப்போ நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்க புது நார்த் கொரியன் ஸ்பை, இவன் பேரு ஹீரோ பேர் என்ன லிம் ஜோஹோ, இந்த பையன் இந்த மாதிரி ஜெர்மனில இருந்து படிச்சுட்டு இங்க வந்திருக்கான்னு சொல்றச்ச நம்ம இன்வெஸ்டிகேட்டர் மேடம் நான் பெர்லின் யூனிவர்சிட்டியில் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் ஹீரோ பேரில் யாருமே இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலன்னு சொல்லி அதுக்கான ப்ரூஃபை காட்டிடுறாங்க. தென் நம்ம பிளாக் டைகர் தன்னோட டீம்மேட்ஸ் கிட்ட ஹீரோவை கண்காணிக்க சொல்லி ஆர்டர் போட்டுடுறாரு. கட் பண்ண நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கூட ஒரு ப்ரொஃபஸரை இன்ட்ரோ பண்ணி வைக்க சொல்லி கேட்டிருந்தாரு இல்லையா, இப்போ இந்த 6 மாச கேப்ல இந்த ப்ரொஃபஸர் கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டதுனால அவருக்கு தெரியாம அவரோட கார் டயரை பஞ்சர் பண்ணி வேணுக்குனே அவருக்கு வாண்டடா லிஃப்ட் கொடுக்குற மாதிரி தன்னோட கார்ல வச்சு கடத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பிளாக் டைகரோட ஆளுங்க இவங்களை கண்டுபிடிச்சு துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவோட காரில் பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆனதுனால ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறான். அந்த ப்ரொஃபஸர் மயக்கமாகிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும் அங்கே இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம பிளாக் டைகர் ஹீரோவை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே நேரம் அந்த ஏரியாவில் ஆளுங்கட்சி வர வர நிறையவே ஊழல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பயங்கரமான போராட்டம் போயிட்டு இருக்கு. ஸோ அங்கேயுமே நிறைய போலீஸ் இருந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த போராட்டத்தில் நம்ம ஹீரோயின் ரூம்மேட்டான அந்த கண்ணாடி போட்ட பொண்ணுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் என்ன இந்த போராட்டக்காரங்களுக்கும் போலீஸுக்கும் நடுவில் ஏற்படுற ஒரு சில மோதல்னால அங்கே பயங்கரமான கலவரம் வெடிக்க ஸ்டார்ட் ஆகுது. அதனால போராட்டம் பண்ணிட்டு இருக்கவங்க போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவுமே எப்படியாவது பிளாக் டைகர் கிட்ட இருந்து தப்பிச்சிடணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு இருக்க அந்த ஹாஸ்டலுக்குள்ளேயுமே போயிடுறாரு. இதை கண்டுபிடிச்சிடுற நம்ம பிளாக் டைகர் அவங்க ஆளுங்க எல்லாரையுமே கூட்டிட்டு ஹாஸ்டலுக்குள்ள நம்ம ஹீரோவை தேடுறதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க.
பட் இப்படி போலீஸ் உள்ள வந்ததுமே பொண்ணுங்கள்லாம் பயந்து போய் பயங்கரமா கத்துறதுனால செம்ம காண்டாகிற ஹாஸ்டல் வார்டன் யாரை கேட்டு நீங்க இங்க வந்தீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு நார்த் கொரியன் ஸ்பை உங்க ஹாஸ்டலுக்குள்ள வந்துட்டான், ஸோ அவனை நாங்க பிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம்னு ரிப்ளை பண்றதுனால நீங்க போலீஸுங்கிறதுனாலலாம் பொண்ணுங்க படிச்சிட்டு இருக்க ஹாஸ்டலுக்குள்ள உங்களை தேட அலோவ் பண்ண முடியாது, உங்ககிட்ட வாரண்ட் இருக்கான்னு அந்த மேடம் கேட்கவும் சரி சார் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வேணான்னு சொல்லி நம்ம இன்வெஸ்டிகேட்டர் மேடம் பிளாக் டைகரை அங்கேருந்து கூட்டிட்டு போறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்போ கரெக்டா போராட்டத்திலிருந்து எஸ்கேப் ஆகி வந்த நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணு நைஸா அவர் ரூம்குள்ள போகிறதுக்காக ட்ரை பண்றச்ச நம்ம சுருட்டு முடி பொண்ணுமே கண்ணாடி போட்ட பொண்ணை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறா. இதை நோட் பண்ணிடுற நம்ம பிளாக் டைகர் இவங்க 2 பேர் மேலேயுமே சந்தேகப்பட்டு வார்டன் கிட்ட இப்போ ஒருவேளை நீங்க என்ன இங்க செக் பண்ண அலோவ் பண்ணலனா கண்டிப்பா நீங்க நம்ம நாட்டுக்கு அகைன்ஸ்டா செயல்பட்டீங்க, என்னோட வேலையை பார்க்க விடாம என்ன தடுத்தீங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போவேன் பரவாயில்லையான்னு கேட்கறதுனால எல்லாரையுமே பயமுறுத்திட்டு இருக்க நம்ம வார்டனுக்கே பிளாக் டைகரை பார்த்து ரொம்பவே பயமாகிறது. அதுவே இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்குள்ள என்டர் ஆகும்போது யாரோ மயங்கி ரொம்பவே ரத்தக்கரையா விழுந்திருக்கிறத பார்த்து பயந்து போய் யாரா இருந்தாலுமே பரவாயில்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க காப்பாத்துவோன்னு சொல்லி ஃபேஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது நம்ம ஹீரோன்னு தெரிய வந்து ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் க்ரஷ் எல்லாமே. பட் 6 மாசத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கொலவெறியான கோலத்துல பார்த்ததும் நம்ம ஹீரோயினால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல எப்படி நம்ம ஹீரோவோட டீமை பிளாக் டைகரோட ஆளுங்க பக்காவா பிளான் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணாங்கங்கிறத ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்காங்க. பெருசா ஒன்றும் இல்லை, நம்ம பிளாக் டைகர் ஃபாரின்லேருந்து திரும்ப சவுத் கொரியாவுக்கு வந்ததுக்கான ஒரே காரணம் டீடாங் ரிவருங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக தான். டீடாங் ரிவர்னா அது நார்த் கொரியாவில் இருக்கிற ரொம்ப பெரிய ரிவர். தென் நம்ம பிளாக் டைகரோட ஆர்டரெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோவும் அவங்க ஆளுங்களும் சேர்ந்து ப்ரொஃபஸர் ஹானுங்கிற ஒருத்தரை தூக்க போகிறாருங்கிற மேட்ரு தெரிஞ்சதுமே எல்லாரும் அலர்ட் ஆகி நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பிளானையுமே போட்டாங்க. பட் அதில் ஒரு சில கோளாறு நடந்துடுறதுனால நம்ம ஹீரோவும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும் மட்டும் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோவை துரத்தி பிடிக்க ட்ரை பண்ணும்போது பிளாக் டைகர் ஹீரோவை முதுகில் சுட்டுடுறாரு. இதனால பயங்கரமாக காயப்படுற நம்ம ஹீரோ தப்பிச்சோம் முளைச்சோன்னு சொல்லி தான் ஹீரோயினோட ஹாஸ்டலுக்குள்ளேயுமே போகிறாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக தப்பிச்சிடலான்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படி இப்படி சுற்றி பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயினோட அந்த ரூம் டோர் மட்டும் ஓப்பன் ஆகியிருக்கு, விண்டோ மட்டும் ஓப்பன் ஆகியிருக்கு. ஏற்கனவே நம்ம ஹீரோயின் எப்படி ஃபர்ஸ்ட் எபிசோடில் விண்டோ வழியாக அவங்க ரூம்குள்ளே போனாங்களோ அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் ரூம்குள்ளே போயிடுறாரு. இன்னொரு சைடு நம்ம பிளாக் டைகருமே அவங்க ஆளுங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்டலில் தேடுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம வார்டன் தான் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ நம்ம பிளாக் டைகருக்கும் வார்டனுக்கும் நடுவில் பயங்கரமான வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் எங்களை உள்ளே விட போறீங்களா இல்லையாங்கிற மாதிரி நம்ம பிளாக் டைகர் பயங்கரமாக கத்த இதனால செம்மையாக காண்டாகிற நம்ம வார்டன் மைக் மூலமாக எல்லா ரூம்குள்ளே இருந்துட்டு இருக்க பொண்ணுங்க கிட்டேயும் உங்களில் யார் வந்து கேட்டாலும் உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணக்கூடாது, இது என்னோட ஆர்டர், மீறி நீங்கள் ஏதாவது ரூம் டோரை ஓப்பன் பண்ணி போலீஸ்கிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்டலை விட்டு துரத்திடுவேன்னு அப்படியே எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. அதுவே இங்கே நம்ம ஹீரோவை பயங்கரமான ரத்த வெள்ளத்தில் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி எப்படியாவது ஹீரோவை காப்பாற்றிடணுங்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஹீரோவோட பிளட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கச்ச அங்கே வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இன்னும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறதுனால அந்த பொண்ணுமே பயந்துக்கிட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணும் சீனியர் பொண்ணும் இப்படி இவங்க நம்ம ஹீரோவை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி அடி பாவீங்களா, வெளியில் அவ்வளோ பெரிய அம்பளி தும்பளி நடந்துட்டு இருக்கு, நீங்கள் 2 பேரும் என்னடி போலீஸ் தேடி வந்த ஸ்பைக்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் ரொம்ப பாவம் நடந்த எதுவுமே தெரியாமல் பயங்கரமாக அழுதுகிட்டே வெளியில் போயிட்டு இருக்க அந்த ப்ரொடெஸ்ட்டில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் போல். ஸோ போலீஸ் இவங்கள சுட்டுட்டாங்க, அதனால தான் தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹாஸ்டலுக்குள்ளே வந்திருக்காருங்கிற மாதிரி சொல்ல நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணுக்கு பயங்கர டச்சிங் ஆகிடுது. ஏன்னா அவளுமே ரிபல் இல்லையா, அவளுமே அந்த ப்ரொடெஸ்ட்டில் இருந்தா. ஸோ போராளி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி ஒத்துக்கவும் நம்ம சீனியர் செம்ம டென்ஷன் ஆகி அடி பாவீங்களா, இவன் ஸ்பைன்னு சொல்லி தாண்டி போலீஸ் இங்கே தேடி வந்திருக்காங்க, இப்போ நாம ஒரு ஸ்பைக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நாம எல்லாருமே சேர்ந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதான்னு சொல்றதுனால ஏற்கனவே பயங்கரமாக பயந்து போய் உட்காந்துருக்குற நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஐயையோ இந்த மேட்ரு மட்டும் போலீஸுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், நம்ம எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளால் படிக்கவே முடியாதேன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறா. பட் நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு அரசாங்கத்துக்கு எதிராக யார் என்ன பண்ணாலுமே கண்டிப்பாக அவங்கள தீவிரவாதின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அரசாங்கம் யாரை தீவிரவாதின்னு சொல்லுதோ அவங்க கண்டிப்பாக தீவிரவாதியாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஈவன் நம்ம ஹீரோயினுமே இது யாருன்னு உனக்கு தெரியலையா, அன்னைக்கு நம்ம 4 பேரை சேர்ந்து பிளைண்ட் டேட் போயிருந்தோம்ல, அப்போ நம்ம கூட இவருமே தான் இருந்தாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம சீனியர் ஹீரோவோட ஃபேஸை நல்லா பார்த்துட்டு ஆமாம் இவன் நம்ம இன்சார்ஜுக்கு பார்ட்னராக வந்தானே அவன் தானேன்னு சொல்லி அவளுமே ஏதோ பயந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா.
கட் பண்ண இங்க ரொம்ப நேரமா நம்ம பிளாக் டைகரை பொறுமையா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நம்ம இன்வெஸ்டிகேட்டர் மேடமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பொறுமையை இழந்து இந்த இன்வெஸ்டிகேட்டர் மேடம் பேர் பார்த்தோம்னா ஹேனா. இதுக்கப்புறம் நம்ம ஹேனானே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம ஹேனா பொறுமை இழந்து டக்குன்னு நம்ம வார்டன் தலையில் கண்ணை வச்சு இப்போ நீங்கள் பொண்ணுங்களை ரூமை திறக்க சொல்ல போறீங்களா இல்லையாங்கிற மாதிரி கேட்க நம்ம வார்டன் அப்படியே செம்ம கெத்தா செம்ம மாசா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஈவன் நான் செத்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் யாரும் எந்த காரணத்தை கொண்டும் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தக் லைஃப் கொடுக்குறப்ப நம்ம ஹேனாவோட ஃபேஸை பார்க்கணுமே, சும்மா அப்படியே கதி கலங்கி போய் நிற்பா. இருந்தாலும் போலீஸ் கிட்ட காட்டுறதுக்காக சுடுறதுக்காக போகும்போது டக்குன்னு நம்ம பிளாக் டைகர் ஸ்டாப் பண்ணி இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, பேசாம நீ ஸ்ட்ரைட்டா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் இந்த இடத்துக்கான சர்ச் வாரண்ட்டை வாங்கிட்டு வான்னு சொல்றதுனால ஹேனா அப்படியே வார்டனை குறுகுறுன்னு முறைச்சிக்கிட்டே இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளாக் டைகர் வார்டன் கிட்ட ஒருவேளை நாங்கள் தேடி வந்த அந்த ஸ்பை இந்த ஹாஸ்டலில் மறைஞ்சிருந்தானா கண்டிப்பாக அவனுக்கு அப்புறம் உங்களை தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுவோம், ஆனதை பார்த்துக்கடாங்கிற மாதிரி நம்ம வார்டன் செம்ம கூலாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. தென் நம்ம வாட்ச்மேன் கிட்டையும் இன்சார்ஜ் கிட்டையும் பிளாக் டைகர் அந்த ஹாஸ்டலோட ப்ளூ பிரிண்ட் கேட்குறாங்க. என்னதான் நம்ம வாட்ச்மேன் தயங்கினாலும் நம்ம இன்சார்ஜ் டக்குன்னு எடுத்து கொடுத்துட்றா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம வார்டனே இந்த போலீஸுங்களுக்குலாம் ஒத்துழைக்கல, நீ மட்டும் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி நம்ம வாட்ச்மேன் தாத்தா கேட்க, அப்படி இல்லை இப்போ இந்த போலீஸ்லாம் நம்ம நாட்டை அழிக்கிறதுக்காக உள்ளே வந்திருக்க ஸ்பையை தேடி தான் வந்திருக்காங்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு நாம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும்னு ரொம்பவே சவுண்டாக சொல்லிடுறா. ஸோ இதை கேட்டுடுற நம்ம பிளாக் டைகர், ஒரு வேளை நீங்கள் அந்த ஸ்பைக்கு உங்கள் ஹாஸ்டலில் அடைக்கலம் கொடுக்குறீங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எங்கள் கூட சேர்ந்து நீங்களுமே கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லவும் நம்ம இன்சார்ஜுமே ஓகே சார்னு சொல்லிடுறா. கட் பண்ணா இங்க ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கண் விழிக்கிற நம்ம ஹீரோ சுற்றி பொண்ணுங்களா இருக்கிறத பார்த்துட்டு நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நீங்கள் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்கீங்க, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட நம்ம 2 பேருமே மீட் பண்ணோமே, நீங்கள் எனக்காக கேசட் வாங்கி கொடுத்தீங்களேன்னு சொல்லி அன்னைக்கு நம்ம ஹீரோயின் பாடின அதே பாட்டை இப்போ நம்ம ஹீரோ கிட்ட பாடி காட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை ஞாபகம் வருது. முக்கியமாக நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி உங்களை தேடி ஹாஸ்டலுக்குள்ளே போலீஸ் வந்துட்டாங்க, கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஈவன் இந்த ஹாஸ்டலை சுற்றியுமே போலீஸ் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறதுனால அப்போ ஓகே நான் ஃபர்ஸ்ட் இங்கே இருந்து கிளம்புறேன்னு நம்ம ஹீரோ சொல்ல வேண்டான்னு நம்ம ஹீரோயின் தடுக்க, இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தான் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கீழே நம்ம பிளாக் டைகரும் அவங்க ஆளுங்களும் ஹீரோ வந்துட்டு போனதுக்கான தடயங்கள் ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ நம்ம ஹீரோ தான் எலி பொறிக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஒரு எலி மாதிரி, ஸோ நம்மளால் வெளியிலையும் போக முடியாது உள்ளேயும் இருக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதுவே நம்ம பிளாக் டைகர் ஹீரோவை பிடிக்கிறதுக்காக துப்பாக்கியால் ஷூட் பண்ணியிருப்பார் இல்லையா, ஸோ நம்ம ஹீரோ அந்த கம்பியை தாண்டி வரும்போது ஹீரோவோட பிளட்டு நிறையவே கீழே சிந்திருக்கும். முக்கியமாக இப்போ நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்டலுக்குள்ளே அதுவும் ஹீரோயினோட 207வது நம்பர் ரூம்குள்ளே தான் இருக்காருங்கிறத நம்ம ஹீரோவோட பிளட்டே பிளாக் டைகருக்கு காட்டி கொடுத்துருது. அடுத்த சீனில் என்னதான் நம்ம ஹீரோவை காப்பாற்ற ட்ரை பண்ணாலும் இவங்க 2 பேருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்குது நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணுங்கிறதுனால சீனியர் செம்ம டென்ஷன் ஆகி நீங்களாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வேளை இந்த மேட்ரு போலீஸ்க்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம யாராலையுமே படிக்க முடியாது, முக்கியமாக என்னால் ஃபாரினுக்கு போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ரொம்பவே செல்ஃபிஷாக பேசுகிறா. இதை கேட்டு இன்னும் டென்ஷன் ஆகுற நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு வழக்கம் போல சீனியர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. பட் நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரையுமே ஸ்டாப் பண்ணி தயவு செஞ்சு ப்ளீஸ் ஹீரோவை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கான வழியை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்கவும், இது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல், ஸோ கண்டிப்பாக ஹீரோவை நம்மளால எங்கேயுமே மறைச்சு வைக்க முடியாதுன்னு நம்ம சீனியர் கத்த, ஹீரோயின் எனக்கு ஒரு இடம் தெரியும், அந்த இடத்துக்குள்ள கண்டிப்பாக போலீஸால் கூட போக முடியாதுன்னு சொல்லவும் அப்படியே மற்ற 3 பொண்ணுங்களும் நம்ம ஹீரோயினையே பார்க்குறாங்க. கட் பண்ணால் இவ்வளோ பெரிய அம்பளி தும்பளி நடந்தும் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்பவே கூலாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க நம்ம வார்டனை காட்டுறாங்க. கட் பண்ணால் இங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் நம்ம வார்டனை பயங்கரமாக அடித்து துன்புறுத்தி அவங்க கை காலெல்லாம் கட்டி ஒரு பெரிய டேம்லேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்கள கீழே தள்ளிவிட ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு விஷுவலை நமக்கு காட்டுறாங்க. ஈவன் நம்ம வார்டனுமே அதை பற்றி தான் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷுவலை மறந்துடாதீங்க, பின்னால் இதுக்கு ஏதோ ஒரு பெரிய கதை ஒன்று வரப்போகுது. அப்போ கரெக்டாக அங்கே வர நம்ம ஹேனா வார்டன் கிட்ட சர்ச் வாரண்ட்டை கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை தேடுறதுக்காக ஹாஸ்டலுக்குள்ளேயுமே போகிறாங்க. ஈவன் அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம வார்டனுமே போக ஆரம்பிக்கிறாங்க. பட் ஏற்கனவே நம்ம பிளாக் டைகர் ஹீரோயின் ரூம்குள்ளே தான் ஹீரோ இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா, ஸோ தன்னோட ஆளுங்களை ஸ்ட்ரைட்டாக கூட்டிகிட்டு ஹீரோயின் ரூமுக்கே போயிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் ரூம் திறக்காமல் உள்ள லாக் போட்டிருக்கு. ஸோ பயங்கரமாக தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம வார்டன் திரும்ப இந்த பொண்ணுங்க ஏதோ பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதுவே உள்ள தனியாக ஹீரோட பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க நம்ம சீனியர் வெளியில் போலீஸ் சவுண்டு கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஈவன் போலீஸுமே கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது நம்ம சீனியர் மட்டும் தனியாக இருக்கிறதுனால அதுவும் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறதுனால
இந்த ரூம்குள்ளே யாருன்னா வந்தாங்களான்னு கேட்கவும் நம்ம சீனியர் இல்லைன்னு ரிப்ளை பண்ணிடுறா. பட் நம்ம வார்டன் கீழே பிளட் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் தான் ஸ்டூடெண்ட்ஸை மாட்டி விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அதை அப்படியே மழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, பொதுவாக இந்த ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா ரூம்லையுமே 4 பொண்ணுங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் ரூமில் மட்டும் நீங்கள் தான் இருக்கீங்க, மற்ற 3 பேரும் எங்கன்னு கேட்குறச்ச இந்த மாதிரி என் ரூம்மேட்ஸ் எல்லாருமே குளிக்கிறதுக்காக பாத்ரூமுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறதுனால நம்ம ஹேனா, உங்கள் வார்டன் தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே மைக்கில் யாரும் ரூமை விட்டு வெளியில் போகக்கூடாது, எல்லாருமே ரூம்குள்ளே தான் இருக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணாங்களே, அப்புறம் எப்படி அந்த 3 பொண்ணுங்க மட்டும் போகலான்னு கேட்கவும், இல்லை உங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு முன்னாலேயே போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம சீனியர் சமாளிக்க ட்ரை பண்ணுறா. அவளுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம வார்டனுமே, ஆமாம் எங்கள் ரெஸ்ட் ரூமில் ஸ்பீக்கர் இல்லை, அதனால நான் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் அவங்களுக்கு கேட்டிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறதுனால நம்ம பிளாக் டைகர் ஆளுங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு ரெஸ்ட் ரூமில் தேடுறதுக்காக போகிறாரு. பட் அப்போ நம்ம சீனியர் ட்ரெஸ்க்குள்ளே எதையோ மறைச்சி வச்சிருக்கிற மாதிரி தெரியறதுனால பிளாக் டைகரோட ஆள் அவளையே குறுகுறுன்னு பார்க்குறான். பட் அவள் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு நீ ஏன் என்னை தப்பாக பார்க்குறங்கிற மாதிரி கதவும், ஐயோ நான் அந்த மாதிரியான ஆளெல்லாம் இல்லைன்னு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹேனா டக்குன்னு அவங்க தலையில் தட்டி டேய் வந்த வேலையை பாடுறான்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம சீனியர் ஹீரோட பிளட்டை க்ளீன் பண்ண டவலை ட்ரெஸ்க்குள்ளே தான் மறைச்சி வச்சிருப்பா. ஸோ அந்த ஆஃபீஸர் அவளை சந்தேகப்பட்டு பார்த்தது கரெக்டு தான். பட் அவர் பார்த்த இடம் கொஞ்சம் தப்பான இடங்கிறதுனால அந்த இடத்துல சீனே வேறு மாதிரி ஆகியிருக்கும். அதுவே இங்கே நம்ம ஹீரோவை மறைச்சி வைக்கிறதுக்காக அவரை ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்த நம்ம பொண்ணுங்க 3 பேருமே ஹீரோவை ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கிற இடத்துல படுக்க வச்சிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வர வழி ஃபுல்லாகவே பிளட்டு சிந்திருக்கிறதுனால போலீஸ் எங்கே கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற பயத்தில் எல்லாருமே டவலை வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கச்ச போலீஸுமே வர மாதிரி தெரியுது. அதனால நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு ஹீரோ கிட்ட நாங்கள் இப்போ உன்னை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறோம், ஸோ நீ கண்ணை மூடிக்கோன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோவுமே கண்ணை மூடிக்கிறாரு. இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் ஹீரோயின் ஹீரோ கண்ணு மேலேயே ஒரு டவலை போட்டதுக்கு அப்புறம் பொண்ணுங்க 3 பேருமே சேர்ந்து ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுடுறாங்க. ஏன்னா போலீஸ் வந்து பார்க்கும்போது ரொம்பவே கேஷுவலாக குளிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால தான். அதுவே இங்கே நம்ம பிளாக் டைகர் எப்படியாவது ஹீரோவை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடணுங்கிறதுக்காகவே தன்னோட ஆளுங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் செக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம வார்டன் அவங்க எல்லாரையுமே ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி உள்ள 3-20 வயசு பொண்ணுங்க குளிச்சிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க ஃபேமிலிக்கு இந்த மேட்ரு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகிரும். அதனால டெஃபினெட்லி நீங்கள் எல்லாருமே உள்ளே போய் செக் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் பேசவும், என்கிட்ட இந்த ஹாஸ்டல் ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்கான வாரண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம பிளாக் டைகர் லா பேசுகிறாரு. இருந்தாலும் ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து ஃபீல் பண்ணுற நம்ம ஹேனா, நானுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே, ஸோ நானே உள்ளே போய் பார்க்குறேன்னு சொல்லி தனியாக நம்ம ஹேனா உள்ளே வந்து பார்க்கும்போது பொண்ணுங்க எல்லாருமே சவுண்டால் உட்காந்து பயங்கரமாக பாட்டு பாடிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்குறதுனால டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அடுத்த செகண்டே பொண்ணுங்க 3 பேருமே பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹேனா கையில் துப்பாக்கி இருக்குது, பத்தாததுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம ஹீரோவை மறைச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் என்னை பார்த்து பயப்பட வேண்டாம், நான் ஒரு போலீஸ், நீங்கள் இந்த மாதிரி இங்கே ஏதாவது ஸ்பையை பார்த்தீங்களா ரத்த கரையோடன்னு கேட்கவும் பொண்ணுங்க 3 பேருமே பயந்து இல்லைன்னு சொல்லிடுறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு பார்த்தோன்னா பயங்கரமாக வாயெல்லாம் குளருது. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோக்கு ப்ளீடிங் அதிகமாகிறதுனால அவர் இருந்துட்டு இருக்க அந்த பாக்ஸ்குள்ளே இருந்து பிளட்டுமே ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஆனாலுமே நம்ம ஹேனா விடாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தனை பார்த்தீங்களான்னு கேட்குறதுனால பொண்ணுங்க 3 பேருக்குமே அல்ல. ஐயோ எங்கே தான் ஃப்ரெண்டு பயத்தில் எல்லாரையுமே மாட்டி விட்டுருவாளோங்கிறதுனால நம்ம ஹீரோயின் டக்குன்னு எழுந்து நம்ம ஹீரோவோட பிளட்டை தன்னோட காலால் மறைச்சி ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி எதிர்பாராத நேரத்தில் சடனாக ஒருத்தங்க கன் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்தால் யார் தான் பயப்பட மாட்டாங்க மிஸ்ஸுன்னு கேட்கவும், ஓகேம்மா சாரிம்மா நீங்கள் எல்லாருமே நல்லா குளிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்ததும் நம்ம ஹேனா பிளாக் டைகர் கிட்ட உள்ள யாருமே இல்லைன்னு சொல்லிடுறதுனால பிளாக் டைகர் ரொம்பவே சோகமாகிடுறாரு. கட் பண்ணால் நம்ம பிளாக் டைகருக்கு அவங்க ஆளுங்கெல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி மயக்கத்தில் இருந்த ப்ரொஃபஸர் ஹானு, அப்புறம் போன எபிசோடில் ஹீரோ ஃப்ரெண்டு ஒருத்தன் செத்து போயிட்டான்னு சொன்னேன் இல்லையா, அவன் செத்து போயிருக்க மாட்டான், மயக்கம் தான் போட்டிருப்பான். ஸோ அவனுமே கண் விழிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் 2 பேர்கிட்டையுமே வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால நம்ம பிளாக் டைகருமே மனசே இல்லாமல் அந்த ஹாஸ்டல்லேருந்து கிளம்புறாரு. தென் ஒரு வழியாக இந்த ப்ராப்ளம்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பொண்ணுங்க 3 பேருமே ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து ஒரு கபோர்டில் சேஃபாக உட்கார வச்சுட்டு இன்னும் 5 நிமிஷத்தில் ரோல் கால் ஆரம்பிக்க போகுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே ஹாஸ்டல் ரூம்குள்ளே எல்லா பொண்ணுங்களுமே இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த டைம் வரப்போகுதுங்கிறதுனால நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அங்கேருந்து ஓடிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் மட்டும் போகாமல் ஹீரோவோட பிளட்டெல்லாம் தொடச்சிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோ நீ இப்படி எனக்கு பண்ணிட்டு இருக்க பெரிய உதவிக்கு நான் எப்படி நன்றி கடன் செலுத்த போகிறேன்னு தெரியலன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் நான் ஒன்றும் உங்களுக்கு இதை சும்மாலாம் செய்யலை, நீங்கள் எனக்கு இதுக்கு முன்னே கேசட் வாங்கி கொடுத்தீங்களே அதுக்கு தான் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன்னு ரிப்ளை பண்ணுறதுனால நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்து ரொம்ப க்யூட்டாக சிரிக்கிறாரு. அடுத்த சீனில் பார்த்தோன்னா நம்ம அரசியல்வாதிங்க எல்லாரையுமே காட்டுறாங்க. முக்கியமாக அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல். ஸோ அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே அந்த கட்சியோட தலைவருக்கு முன்னே நின்று அந்த கட்சியை ரொம்பவே பெருமையாக பாட்டு பாடிட்டு இருக்கச்ச ஒருத்தர் வந்து நம்ம என்ஜங்ஸுக்கு முக்கியமான கால் வந்திருக்குன்னு சொல்லி அங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு போகிறாரு.
ஆக்சுவலாக இப்போ என்ன மேட்ருனா, நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு ஸ்பைஸாக வந்திருக்க ஒரு சிலரை பிடிக்க சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டதுனால தான் இப்போ நம்ம பிளாக் டைகர் ஃபாரின்லேருந்துமே வந்திருக்காரு. பட் நம்ம நாம்டேயிலும் என்ஜங் ஷூவும் இருந்துட்டு இருக்க அந்த கட்சி ஆளுங்க நார்த் கொரியன் அஃபீஷியல்ஸ் ஒரு சிலரை மீட் பண்ணி பணம் டிரான்சாக்ஷன் பண்ணாங்க இல்லையா. ஸோ இப்போ ஒரு வேளை அந்த நார்த் கொரியன் ஆளுங்களுக்கு அவங்க ஆளுங்களை நம்ம சவுத் கொரியன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கங்கிற மேட்ரு தெரிய வந்துச்சுன்னா, அந்த நார்த் கொரியன் அஃபீஷியல்ஸுக்கும் இந்த கட்சி ஆளுங்களுக்கும் நடுவில் இருக்கிற குடுக்கல் வாங்கல்ல பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டுருங்கிறதுனால ரொம்பவே பயந்து போகிற நம்ம என்ஜங் ஷூ இந்த மாதிரி எங்கள் ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நார்த் கொரியன் ஸ்பையை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நம்ம பிளாக் டைகர் டீமில் இருக்கிற ஒருத்தனே கால் பண்ணி சொல்கிறதுனால நம்ம என்ஜங் ஷூக்கு அல்ல ஓகே, நீ எப்படியாவது உன் டீம்மேட்ஸ் எல்லாரும் அந்த ஸ்பை கிட்ட கொஷின் கேட்குறத ஸ்டாப் பண்ணி வை, நான் எப்படியாவது மேலிடத்தில் பேசி இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறேன். முக்கியமாக அங்கே என்ன நடக்குதுங்கிறத நீ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லி பதட்டமாக காலை கட் பண்ணுறத நம்ம நாம்டேயில் நோட் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கும்போது தான் நம்ம என்ஜங் ஷூ சமாளிக்கிறதுக்காக இந்த கட்சியை சேர்ந்தவங்க ஃபீனிக்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்டை பற்றி பேச ஆரம்பிக்கிறச்ச, இங்கே பாரு இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு சில வாரங்கள் மட்டும்தான் இருக்குது, அப்படி இருக்கும்போது தேவையில்லாத பம்பிள்த்துட்டு இருக்காத, நடந்துட்டு இருக்க எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ ப்ரொஃபஸர் ஹானை எப்படியாவது நார்த் கொரியாவுக்கு பேக் பண்ணி அனுப்பி அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து திரும்ப நமக்கு அனுப்ப சொல்லு. ஸோ நம்ம அதை வச்சு ப்ரொஃபஸர் ஹான் ரொம்பவே கெட்டவருங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி நமக்கு சாதகமாக எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். முக்கியமாக நார்த் கொரியன் ஸ்பைஸ் யாருமே இந்த மேட்டரில் போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாது. ஏன்னா இந்த எலெக்ஷனில் நாம் வின் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது நார்த் கொரியன்ஸ் மட்டும்தான். அதனால் நம்ம நார்த் கொரியன்ஸை பகச்சிக்கிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு தான் அதனால பெரிய ஆபத்து, புரியுதான்னு கேட்கவும் நம்ம என்ஜங் ஷூ ஓகே இதை நான் தனியாகவே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுனால நாம்டேலுக்கு செம்ம காண்டாகி சட்டையை பிடிச்சு, நீ தனியாக பார்த்துக்கிறேன்னு பார்த்துக்கிட்ட லட்சணம் தான் இப்போ நல்லாவே தெரியுதேன்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருக்கச்ச அங்கே ஒருத்தர் வராரு. இவர் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம நார்த் கொரியன் ஸ்பைஸ் எல்லாரையுமே பிடிக்கிறதுக்காக சவுத் கொரியன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு டீமாக சேர்த்தாங்கல்ல பிளாக் டைகரோட ஆளுங்க, அவங்க எல்லாரையுமே கோஆர்டினேட் பண்ண பெரிய தலைவரே இவர் தான். ஸோ இவரை நான் கமிஷனர்னு சொல்கிறேன். ஆனால் இந்த கமிஷனர் என்னதான் பிளாக் டைகர் கிட்ட ரொம்ப வீரவசனம் பேசி நார்த் கொரியன்ஸை பிடிக்கணும்னு சொல்லியிருந்தாலும் சைலண்டாக இந்த கட்சி ஆளுங்களுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதனால செமையா காண்டாகிற நம்ம நாம்டேயில் ஓங்கி அவர் காலில் ஒரு கிக்கு விட்டு, ஏன் போலீஸில் இருக்கன்னு தான் உன்னை நம்பி நாங்கள் இந்த வேலையை கொடுத்தோம், கடைசியில் நீ இவ்வளோ பெரிய கலவரம் பண்ணி வச்சிருக்கங்கிற மாதிரி கத்துறதுனால நம்ம என்ஜங் ஷூ நாம்டேல் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி கமிஷனர் கிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்காதீங்கன்னு வார்ன் பண்ணுறதுனால, உங்களை போல இருக்க வேலைக்கே லைக் இல்லாத ஆளுங்களை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சா இப்படி தான் கடைசியில் குட்டிக்கல்லடா பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு நாம்டேல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணால் நம்ம கமிஷனர் நடந்த எல்லா பிரச்சனையும் பற்றி தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லவும் அவங்க செம்மையாக காண்டாகிறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம நாம்டேலோட ஒய்ஃபும் என்ஜங் ஷூவோட ஒய்ஃபும் ஷாப்பிங்க்கு வந்தாங்க இல்லையா, அந்த கடையோட ஓனர் தான். என்னதான் அவங்க எல்லாருமே பதவியில் உங்களை விட சீனியராக இருந்தாலும் நீங்கள் நாம்டேலோட வயசு அதிகம், ஸோ அவர் உங்களுக்கு வயசுக்காவது மரியாதை கொடுத்துருக்கணும்னு சொல்லி அவங்க பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எனக்குமே நாம்டேல திரும்பி அடிக்கணும்னு தான் ஆசை, ஆனால் அவன் நினச்சானா ஒரு நிமிஷத்தில் நம்ம எல்லாரையுமே இல்லாமல் பண்ணிடுவாங்கிற மாதிரி ரொம்ப டெரராக சொல்கிறதுனால கமிஷனரோட ஒய்ஃபு செம்மையாக காண்டாகி, என்ன இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அதுக்கு தான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியத்தை ஷேர் பண்ணுறாங்க. தென் தன்னோட ஆஃபீஸுக்கு வர நம்ம கமிஷனர் பிளாக் டைகர் கிட்ட, இதோட நம்ம ஹீரோவை தேடுறதை விட்டுடலாம், இந்த டேயாங் ரிவர் 1ங்கிற ப்ராஜெக்டையுமே கைவிடலான்னு சொல்கிறதுனால நம்ம பிளாக் டைகர் பயங்கர எமோஷனல் ஆகி, சார் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, கண்டிப்பாக எப்படியாவது நான் ஹீரோவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லவும், உன்னால் ட்ரை மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர கண்டிப்பாக ஹீரோவை கண்டுபிடிக்க முடியாது, ஸோ பேசாமல் நம்ம இந்த ப்ராஜெக்டை கைவிட்டுடலாம், இதுதான் நமக்கு நல்லதுமேன்னு சொல்லவும், இதனால பிளாக் டைகர் செம்ம காண்டாகி ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்ததுமே நம்ம ஹேனா அவர்கிட்ட ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்து, நேற்று நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்பைஸை பிடிக்கிறதுக்காக ஆக்ஷனில் இறங்கணும், ஆனால் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கலில் கூட இல்லை, எந்த சைடு திரும்பினாலும் ஒரே அந்த எலெக்ஷனை பற்றி தான் பேச்சு, இதில் இருந்தே என்ன காரணத்துக்காக நம்மளை இந்த ப்ராஜெக்டை கைவிட சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லவும், பாவம் நம்ம பிளாக் டைகரால் எதுவும் ரிப்ளை பண்ண முடியலை. அப்போ நம்ம ஹேனா, என்ன நீங்கள் கமிஷனர் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டை கைவிட போறீங்களான்னு கேட்குறதுக்கு பிளாக் டைகர் இல்லைன்னு ரிப்ளை பண்ணுறதுனால, ஓகே உங்களால் இந்த மாதிரியான ப்ராஜெக்டை கைவிட முடியல, அப்புறம் எதுக்காக என்ன கைவிட்டீங்கன்னு கேட்கவும் நம்ம பிளாக் டைகர் இன்னும் டென்ஷன் ஆகி வாயை மூடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹேனாவோட கண்ணுமே கலங்கிடுது. கட் பண்ணால் என்ன ஆனாலுமே பரவாயில்ல, நான் இந்த மிஷனை கைவிட மாட்டேன்னு சொன்ன நம்ம பிளாக் டைகர் திரும்ப மறுபடியும் இந்த ஆக்ஷனில் இறங்கி அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த நார்த் கொரியன் ஸ்பையை அடின்னு அடித்து மூஞ்சி ஃபுல்லாக பயங்கரமாக கொத்து பரோட்டாலாம் போட்டு, என்ன காரணத்துக்காக நீங்கள் ப்ரொஃபஸர் ஹானை தூக்க பார்த்தீங்க, முக்கியமாக ஹீரோ எதுக்காக இந்த ஊருக்கு வந்தா, உங்களோட பிளான்லாம் என்னன்னு சொல்லி கேட்கவும் அவன் எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். ஸோ அகெயின் நம்ம பிளாக் டைகர் கச்சேரியை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறதுனால அவங்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே நார்த் கொரியன் ஸ்பையை சும்மா அடி கும்முன்னு கும்மி எடுத்துமே கூட அவன் எந்த பதிலும் சொல்லாமல்
டக்குன்னு ஒரு சைனட் எடுத்து சூசைட் பண்ணிக்கிறதுக்காக வாயில போட்டுடுறான். அச்சச்சோ இவன் செத்துட்டானா எல்லாமே முடிஞ்சிரும்னு சொல்லி நம்ம சவுத் கொரியன் போலீஸ் எல்லாருமே அவன் வாய்க்குள்ள இருக்கிற சைனட்டை எடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன, அதுக்குள்ள அந்த நார்த் கொரியன் ஸ்பை ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். கட் பண்ண இங்க ஹாஸ்டல்ல நம்ம ஹீரோ வெளியில போலீஸோட நடமாட்டம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்றதுக்காக வந்து பார்க்கும்போது கரெக்டா அங்க நம்ம இன்சார்ஜ் பொண்ணுமே ஃபேஸ் வாஷ் பண்றதுக்காக வந்துடுறா. பாவம் நம்ம ஹீரோ எப்படியாவது அவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோவோட ரத்தம் ஃபுல்லாவே பக்கத்துல இருக்கிற டைல்ஸ்ல சிந்திருது. ஸோ நம்ம ஹீரோ அதை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் நம்ம இன்சார்ஜ் பொண்ணு கையில் வச்சிருக்க சோப்புமே கீழே விழுந்துடுது. அவ்வளோதான், இன்னைக்கு நம்ம ஹீரோ இன்சார்ஜ் கண்ணில் மாட்ட போறாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் என்ன, விதி நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுறதுனால இன்சார்ஜ் பொண்ணு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை கவனிக்காமலே ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் போயிடுறா. அதுவே இங்கே நம்ம ஹீரோயின் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஹீரோ ரெக்கவர் ஆகிற வரை இங்கேயே ஹாஸ்டலில் வச்சு பார்த்துக்கலான்னு தன்னோட சீனியர் கிட்ட சொல்ல, உனக்கு என்ன லூஸா இல்லை என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதான்னு அவர் ரிப்ளை பண்ண, இல்லைக்கா இதே மாதிரி தான்க்கா என் அண்ணனையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை அப்பா அவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனைக்கே வேலை இல்லைக்கா. ப்ளீஸ்க்கா நான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு நீங்கள் அப்பப்போ மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கான்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்கதை பார்க்கவும் நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணுக்கே ரொம்ப டச்சிங் ஆகிடுது. ஸோ அவளுமே நம்ம ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணி சீனியர் கிட்ட பேசுகிறா. ஆனால் நம்ம சீனியர், நீங்கள் போடுற பிளான் எல்லாமே ஓகே தான், ஆனால் நீங்கள் ஹீரோவை மறைச்சி வைக்கணும்னு நினைக்கிற இடம் ரொம்பவே தப்பான இடம். உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இல்லையா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் தானே இந்த ஹாஸ்டலில் வார்டனாக வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு லேடி நீங்கள் சொல்லிட்டு இருக்க அந்த 4th ஃப்ளோரில் சூசைட் பண்ணி இறந்து போனாங்க. ஈவன் அந்த ஃப்ளோரில் அவங்களோட ஆவி இன்னுமே சுற்றிட்டு இருக்கதா நம்ம ஹாஸ்டலில் இருக்கிற நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறச்ச எப்படி நீங்கள் ஹீரோவாங்க தனியாக தங்க வைக்க முடியுங்கிற மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பொண்ணுங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாமல் ஒரு சில நாட்களுக்கு முன்னே அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அந்த 4th ஃப்ளோரில் அப்படி என்னதான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறச்ச அந்த பழைய வார்டன் சூசைட் பண்ணி தொங்கின மாதிரி இவங்க 2 பேருக்குமே ஒரு விஷுவல் தெரியுது. ஸோ 2 பேரும் பயந்து அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணவும் நம்ம ஹீரோயினுக்கே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோவை அதே நேரம் காப்பாற்றி ஆகணுங்கிறதுல ஹீரோயின் ரொம்பவே குறிக்கோளோட இருந்துட்டு இருக்காங்க. எனக்கு வேற வழியே தெரியல, நான் ஹீரோவை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக சூசைட் பண்ணி இறந்து போனேன் நம்ம பழைய வார்டன் ரூமில் தான் தங்க வச்சு ஆகணும்னு நம்ம ஹீரோயின் ரொம்பவே சீரியஸாக ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கவும் நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணுமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த ஹாஸ்டலோட வாட்ச்மேன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. என்னதான் ஸ்டார்டிங்கில் நம்ம வாட்ச்மேன் தாத்தா இதுக்கெல்லாம் ஒத்துக்காமல் இருந்தாலும் நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு அவ ஸ்டைலில் ரிபல் ஸ்டைலில் எடுத்து சொல்கிறதுனால சீரியஸ்னஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம வாட்ச்மேன் தாத்தா நம்ம ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் இந்த மேட்ரு கண்டிப்பாக இன்சார்ஜ் பொண்ணுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அவகிட்ட போலீஸ் வந்து விசாரிக்கும் போதே அவள் போலீஸுக்கு ரொம்பவே விசுவாசமாக பேசிகிட்டு இருந்தா. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ரை மாட்டி விட்டுருவாங்கிற மாதிரி சொல்லி அலர்ட் பண்ணுறதுனால நம்ம ஆளுங்க எல்லாரும் அப்படியே சைலண்ட்டாக நம்ம ஹீரோவை ரெஸ்ட் ரூம்லேருந்து அந்த பேய் ரூமுக்கு மாற்றுறதுக்கான ப்ராசஸில் இறங்கும்போது இவங்க எல்லாருமே பயந்துட்டு இருந்த மாதிரி அந்த இன்சார்ஜ் பொண்ணு வந்துடுறதுனால நம்ம ஆளுங்க எல்லாருமே மிரண்டு போய் பதுங்கிடுறாங்க. அந்த இன்சார்ஜ் பொண்ணு பார்த்தோம்னா எங்கேயோ காலேஜ் பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு முக்கியமாக நம்ம ஹீரோயின் வாங்கி கொடுத்த அந்த ரோமியோ ஜூலியட் புக்கையுமே எடுத்துகிட்டு போகிறா. பட் அவளுக்கு அவள் மேக்கப்பில் ஏதோ குறை இருந்திருக்கும் போல். ஸோ அவள் அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக திரும்ப அவள் ரூமுக்கு ரிட்டர்ன் போகும்போது தான் நம்ம வாட்ச்மேன் தாத்தா அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நெக்லஸ்ஸு ஷூஸ் எல்லாம் பார்த்து இவள் போட்டிருக்க எல்லாமே நம்ம ஹாஸ்டலில் தங்கி இருக்கிற பொண்ணுங்க என்கிட்ட காணாமல் போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்த பொருளாச்சே, இதெல்லாம் இவ தான் திருடி வச்சிருக்காளாங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. ஈவன் அவள் போட்டிருக்க அந்த ஷூஸ் நம்ம சீனியரோடது, அந்த ஷூஸ் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம சீனியர் ரொம்ப அழுதாங்கன்னு நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணுமே இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறா. கட் பண்ணா நம்ம வாட்ச்மேன் தாத்தா சொன்ன மாதிரியே ரொம்ப பயந்து நம்ம ஆளுங்க எல்லாரையுமே இந்த பேய் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் இங்கே தான் அந்த வார்டன் தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்கள அந்த கயிறுலேருந்து எடுத்தேன்னு சொல்லிக்கிட்டே லைட்டை போடுறதுனால நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே பயம் வந்துடுது. பட் நம்ம ஹீரோ அந்த லைட்டை ஆஃப் பண்ண சொல்லிடுறாரு. ஏன்னா வெளியில் பார்த்தோன்னா போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ டவுட் படுற மாதிரி எதுனா லைட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஹீரோ இங்கே தான் இருக்காருங்கிற மேட்ரு தெரிஞ்சு போயிரும்னு சொல்லி நம்ம ஹீரோ லைட்டை ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணும் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, இப்போ நீங்கள் தங்க போகிற இந்த ரூமுக்கு கீழே தான் எங்கள் ஹாஸ்டலோட லைப்ரரியுமே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ரொம்பவே சைலண்ட்டாக எந்த சத்தமும் போடாதீங்க. முக்கியமாக எங்கள் ஹாஸ்டலோட லீடர் நைட்டு 2 மணி வரைக்கும் லைப்ரரியில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு அலர்ட்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு பண்ண வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டுட்டு கட்டு போடும்போது நம்ம ஆளுங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு நார்த் கொரியன் ஸ்பைங்கிறதுனால ஹீரோயின் கிட்டே இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கழுத்தில் போட்டிருக்க ஒரு செயினை பார்த்துடுறாங்க. இந்த செயினை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம இன்சார்ஜ் பொண்ணு வார்டன் கிட்ட நைட்டு நடந்த அந்த சீரியஸான மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கச்சே நம்ம வார்டன் ரூம் நம்பர் 207, அதாவது நம்ம ஹீரோயின் ரூமில் இருக்கிற பொண்ணுங்களாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்கவும்
இன்சார்ஜ் பொண்ணு அப்போ அவங்க மேலே தான் தப்பு இருக்கா, எனக்கே அவங்க மேலே ரொம்ப சந்தேகமாக இருந்ததுங்கிற மாதிரி சொல்கிறதுனால நம்ம வார்டன் செம்ம காண்டாகி நான் உங்ககிட்ட அவங்க எப்படி இருக்காங்கன்னு தான் கேட்டேனே தவிர தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லி திட்டி அவளை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. எனக்கு என்னமோ இந்த வார்டன் மறைமுகமாக நம்ம பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு என்னங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுவே இங்கே நம்ம ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்காக மெஸ்ஸுக்கு நல்லா பெரிய பேக்கில் டிஃபன்லாம் வச்சு எடுத்துகிட்டு வரதுனால பொண்ணுங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. முக்கியமாக அந்த ஹாஸ்டலோட லீடருமே நம்ம ஹீரோயினை நோட்டீஸ் பண்ணிடுறா. இருந்தாலும் நம்ம ஹீரோவை காப்பாற்றணுங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுத்த சாப்பாடை கூட சாப்பிடாம நம்ம ஹீரோவுக்கு நைஸாக டிஃபனில் பேக் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட சாப்பாடையுமே சேர்த்து நம்ம ஹீரோக்காக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அடுத்த வேலை எப்போ நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கிடைக்கும்னு தெரியாது இல்லையா, அதனால மாறு வேஷம் போட்டு கூட சாப்பாடு வாங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்க அந்த மேடம் நம்ம ஆளுங்களை பார்த்து பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டு போனா போதுன்னு சொல்லி செகண்ட் ரவுண்டு சாப்பாடுமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் பத்தவே பத்தாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்மேட்ஸ் வச்சிருக்க ஸ்நாக்ஸு, டிஷ்யூ பேப்பர், அப்புறம் இந்த டாய்லெட் பேப்பர் இதெல்லாம் பேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சீனியரோட ஹாட் வாட்டர் கேன் இருக்கும் இல்லையா, அதையுமே சீனியருக்கு தெரியாமல் நைஸாக ஆட்டையை போட்டு நம்ம ஹீரோவுக்கு கொடுக்கறதுக்காக பேக் பண்ணி வச்சுட்டு ஹீரோவை பார்க்குறதுக்கு முன்னே நம்ம ஹீரோயின் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி மாய்ஸ்சரைசர்லாம் போடுறா. ஐயோ ஜீசோ, நீங்கள் இவ்வளோ சூப்பராக நடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சே. நான் மட்டும் பையனாக இருந்திருந்தா கண்டிப்பாக உங்களுக்காக தமிழ்நாட்டில் ஒரு ரசிகர் மன்றமே வச்சுருந்துருப்பேன். தென் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக போயிருந்த நம்ம ஹீரோயின் டோரை நாக் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் கிட்டே இருந்து எதையோ ஒன்று மறைச்சி வச்சதுக்கு அப்புறம் தான் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக நம்ம 2 பேருமே மாட்டிப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ஒரு கோட் வேர்ட் வச்சு பேசுவோம். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை இங்கே பார்க்குறதுக்காக வரும்போது 1 2 அப்புறம் கேப் விட்டு 1 2 3ன்னு சொல்லி டோரை நாக் பண்ணுவேன். அந்த நாக்கிங் சவுண்டை வச்சு நீங்கள் நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லி தாராளமாக பயப்படாமல் டோர் ஓப்பன் பண்ணுங்கள். வேறு மாதிரி டோர் நாக் ஆச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் உஷாரானுங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே ஓகே சொல்லிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கொண்டு வந்த எல்லா ஸ்நாக்ஸையுமே சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறத பார்த்து நம்ம ஹீரோ எனக்காக நீங்கள் கொஞ்சம் பேட்டரிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா, ஏன்னா என்னை இப்போ தேடிட்டு இருக்க மாதிரி போலீஸ் என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸையுமே தேடிட்டு இருக்காங்க. ஸோ நான் எஃப்எம் மூலமாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஆச்சுங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்பேன். அப்புறம் முக்கியமாக எனக்காக நீங்கள் கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ இந்த ஹாஸ்டல்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ப்ளூ பிரிண்ட் எல்லாம் கேட்கவும் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக அப்செட் ஆகிடுது. என்ன நீங்கள் உங்களுக்காக நான் எத்தனை மாறு வேஷம் போட்டு இந்த சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லாமல் நீங்கள் மட்டும் அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்களேன்னு கேட்டதும் நம்ம ஹீரோ உடனே சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு ரிப்ளை பண்ணுறாரு. ஹப்பா, அப்போ தான் நம்ம ஹீரோயின் முகத்தில் சிரிப்பே வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறச்ச எங்கள் அண்ணனை விருப்பமே இல்லாமல் ஆர்மியில் ஜாயின் பண்ண சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணுறதுனால அப்போது கண்டிப்பாக உங்கள் அண்ணா உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அண்ணனுக்கு ஒரு தங்கச்சியாக இருந்திருக்க மாட்டீங்க, ஒரு அக்காவாக தான் இல்லை ஒரு அம்மாவாக தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா எனக்குமே உங்கள் வயசில் ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுமே என் அம்மா மாதிரி தான் பார்த்துக்குவா. டைமுக்கு சாப்பிடு, டைமுக்கு தூங்கு, அங்கே இங்கே அலையாத, உன்னை நீ ஏன் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி சும்மா என்கிட்ட நைன்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. இருந்தாலும் இப்போ தன்னோட அண்ணனை மிஸ் பண்ணுறதா சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படவும் நம்ம ஹீரோவுமே தன்னோட தங்கச்சியை மிஸ் பண்ணி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. தென் நம்ம ஹீரோவுக்கு தேவைப்படுற பேசிக்கான திங்ஸ் எல்லாம் கொடுக்கவும் ஈவன் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னங்க நான் உங்களுக்கு ஒரு கேசட் வாங்கி கொடுத்ததுக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறச்ச நம்ம ஹீரோயின் ஓகே இதுக்காக நீங்கள் எனக்கு அப்புறம் பே பண்ணால் போதும்னு சொல்லவும் நம்ம ஹீரோ நான் எப்படி உங்களுக்கு இதுக்கு நன்றி கடன் செலுத்த போகிறேன்னு கேட்குறச்ச அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு விதமான தயக்கத்தோட உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் திறமை இருக்கா, இந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோ அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறதுனால ஆட போயா நீ இந்த மாதிரி போராட்டத்துக்கு போயிட்டு இருந்த நேரத்தில் வேற ஏதாவது உருப்படியாக கற்றுந்துருக்கலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கலாய்க்கிறதுனால ஹீரோவே சிரிச்சிடுறாரு. கட் பண்ணா இன்னைக்கு தான் நாம்டேயிலோட ஒய்ஃப் பர்த்டேங்கிறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. முக்கியமாக நம்ம யங்ஜங் ஷோட ஒய்ஃபும் கமிஷனரோட ஒய்ஃபுமே இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அங்கே நம்ம மிஸ்ஸஸ் நாம் வந்து அவங்க ஹஸ்பண்டை பற்றி ரொம்பவே புகழ்ந்து பேசி கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம கமிஷனர் ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. மேபி இவங்களுக்கு நாம்டேயில் செகண்ட் சேனல் வச்சிருக்க மேட்ரு தெரியுமோ என்னமோ நமக்கு சரியாக தெரியலை. தென் நம்ம மிஸ்ஸஸ் நாம் அவங்க பர்த்டேக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரிட்டர்ன் கிஃப்டாக ஒரு சூப்பரான கிச்சன் நைஃப் கொடுக்குறாங்க. அதாவது இந்த மாதிரியான நைஃபெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்கிற பெரிய பெரிய ஷெஃப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களுமே இந்த எக்ஸ்பென்சிவான நைஃபை வச்சு உங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பாசமாக சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி தான் நம்ம மிஸ்ஸஸ் நாம் வந்திருக்க எல்லாருக்குமே இதை ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஆனால் என்ன நம்ம மிஸ்ஸஸ் என்ஜங் ஷூக்கு இது சுத்தமாக பிடிக்கல, செம்ம கேண்டாகுது.
அதுவே இங்கே நம்ம நாம்டையில் ஒரு டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அந்த டாக்டர் வேற யாரும் இல்லை, அவரோட செகண்ட் சேனல் தான். ஸோ அந்த பொண்ணு நம்ம நாம்டைலுக்கு பிபிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லவும், நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு நம்ம நாம்டையில் அப்படியே ரொமான்ஸ் மலையை பொழிறாரு. அந்த பொண்ணு நாம்டைல் கிட்ட ஏதோ ஒரு காரியத்துக்காக தான், காரணத்துக்காக தான் பழகிட்டு இருக்கா. ஸோ நம்ம நாம்டைலுக்கு நறுக்குன்னு 4 அட்வைஸ் நச்சுன்னு பண்ணுறதுனால அவருமே இங்கேருந்து கிளம்புறாரு. பட் அவரை ஸ்டாப் பண்ணி, இன்னைக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு பர்த்டே என்ன மறந்துட்டீங்களான்னு கேட்டு நாம்டைல் ஒய்ஃபுக்காக இந்தம்மா வாங்கின கிஃப்டை நாம்டைல் கிட்டேயே கொடுக்க சொல்லிடுறாங்க. நம்ம நாம்டையிலுமே பல்ல கட்டிக்கிட்டு சரி டார்லிங் நான் அப்புறம் மீட் பண்ணுறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த டாக்டர் அந்த நாம்டையில் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பயங்கர டெரராக பார்க்க ஆரம்பிக்கிறா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் கிட்ட இன்சார்ஜ் பொண்ணு இந்த மாதிரி நம்ம வார்டன் உங்கள் ரூம் மேலே தான் சந்தேகப்படுறாங்கன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு அல்ல, முக்கியமாக அவள் இன்னும் கொஞ்ச நாளையில் கண்டிப்பாக அந்த ஸ்பையை கண்டுபிடிச்சிருவாங்க, அப்படி இல்லைனா நானே அவனை கண்டுபிடிச்சு கொடுத்து நிறையவே பணம் ரிவார்டாக வாங்கிட்டு அந்த பணத்தை யூஸ் பண்ணி நான் பெர்லினுக்கு போய் என்னோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவேன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயின் உங்களுக்கு யார் பெர்லினில் பாய் ஃப்ரெண்டுன்னு கேட்குறா. ஏன்னா பெர்லின் பார்த்தோன்னா ஜெர்மனியில் இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த இன்சார்ஜ் பொண்ணு நம்ம ஹீரோவை சொல்லிட்டு இருக்காங்கிறதே புரியுது. ஏன்னா நம்ம ஹீரோவுமே ஜெர்மனியில் இருந்தானே படிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயின் அடி பாவி, நீ பார்க்க ஆசைப்படுற பையனை பார்க்கறதுக்காக நீ அவனையே போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுத்து அந்த பணத்தை வாங்கி அவனை பார்க்கறதுக்காகவே பெர்லின் போக போறியாங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். அன்னைக்கு நம்ம ஹீரோவும் அந்த இன்சார்ஜ் பொண்ணும் டேட்டிங் போகிறதா இருந்ததுல, ஆனால் நம்ம ஹீரோ அந்த டேட்டிங்லாம் போயிருக்க மாட்டார். பாதிலேயே நைஸாக எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆகியிருப்பாரு. இருந்தாலும் இந்த இன்சார்ஜ் பொண்ணு நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு வச்சிட்டதுனால கண்டிப்பாக நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணி ஆகணுங்கிற ஒரு குறிக்கோளோடையே இருந்துட்டு இருக்கா. அதுவே நைட்டு இங்கே நம்ம ஹீரோ கிட்ட நீங்கள் தான் நிறையவே படிச்சிருக்கீங்களே, ஸோ நீங்கள் டைரெக்டாக மக்கள்கிட்ட சொன்னாலே மக்கள் நல்லது எது கெட்டது எதுங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு நீங்கள் இப்படி தேவையில்லாமல் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதனால உங்கள் ஃபேமிலி எவ்வளோ வருத்தப்படுவாங்கங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோ அப்போ நீங்களும் உங்கள் அண்ணாவை நினச்சி இந்த மாதிரி தான் வருத்தப்பட்டீங்களான்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோயினுமே ஆமாம் அவன் கிடக்கான் லூசு பைய அப்படிங்கிற மாதிரி திட்டவும் நம்ம ஹீரோ சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கழுத்தில் போட்டிருக்க நெக்லஸை பார்த்து இது என்ன உங்களுக்கு ஏதாவது பொண்ணு கிஃப்டாக கொடுத்ததான்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோவுமே ஆமான்னு ரிப்ளை பண்ணுறதுனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமாகிடுறாங்க. தென் நம்ம ஹீரோயின் ஆட்டோமேட்டிக்காகவே ஹீரோ கிட்ட பேசுகிறத ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. எல்லா விஷயங்களையும் ஏதோ செய்யணுங்கிற கடமைக்காக செய்கிற மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஹீரோ ஏதாவது கேட்டாலுமே இல்லை எனக்கு அசைன்மெண்ட் எழுதுகிற வேலை இருக்குது, ஸோ நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறதுனால நம்ம ஹீரோவுமே எதுக்காக ஹீரோயின் தான் மேலே இப்படி கோவமாக இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஹீரோயினை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு வுட்டன் ஃப்ளோருங்கிறதுனால அதுவும் ரொம்ப நாளாகவே மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ பயங்கரமாக அந்த டர்னு ஒரு சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி கேட்கவும் கீழே லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க பொண்ணுங்களாம் அந்த சவுண்டை நோட்டீஸ் பண்ணி ஒரு மாதிரி பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அதெல்லாம் விட முக்கியமாக நம்ம ஹீரோ ஒரு பழைய சேரில் உட்காரவும் சேரு டக்குன்னு உடஞ்சி போயிடுது. அதனால் ஏற்படுற டமால் டுமில் சவுண்டை கேட்டு லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாருமே அலண்டு போய் ஓடிடுறாங்க. அப்படி இருக்கச்ச கீழே விழுந்துடுறதுனால நம்ம லீடர் மூக்கில் இருந்து ரத்தமே வந்துடுது. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இன்னமுமே நம்ம ஹீரோவை தேடி அந்த ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் போலீஸ்லாம் சுற்றிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக அங்கே போலீஸுக்கு தெரியாமல் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் மறைஞ்சிருக்கான். அவன் கையில் பெரிய துப்பாக்கி இருக்குது. தென் நம்ம ஹீரோயினோட ஹாஸ்டலில் பார்த்தோம்னா இன்றைக்கி தான் விசிட்டர்ஸ் டே, அதாவது பேரண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பாங்க இல்லையா ஹாஸ்டலில், அந்த டேங்கிறதுனால நிறையவே பசங்க அவங்க ஆளை பார்க்குறதுக்காக உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம வாட்ச்மேன் பசங்க சாட்டர்டே மட்டும்தான் வரணும்னு சொல்லிடுறதுனால எல்லா பசங்களுமே திரும்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிலிட்ரியிலேருந்து திரும்ப வந்திருக்க நம்ம ஹீரோயினோட அண்ணா பொதுவாக அந்த ஹாஸ்டலுக்கு வெளியில் நின்று நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி கத்தி கத்தி கூப்பிடுறதுனால நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி வந்து பார்த்தா அவங்க அண்ணா வந்திருக்காங்க. ஸோ அப்படியே பயங்கரமாக எக்ஸைட் ஆகி நம்ம ஹீரோயின் அண்ணா அண்ணான்னு சொல்லி கத்தவும் நம்ம ஹீரோயின் ரூம்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அண்ணா அண்ணான்னு பயங்கரமாக கத்துறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சீன்லாம் நடக்கும் தான் நிஜமாவே ஹாஸ்டல் லைஃப்பில். முக்கியமாக நம்ம ஹீரோயின் ரூம்மேட்ஸ்லாம் பார்த்து வா உங்கள் அண்ணா செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்கங்கிற மாதிரி சைட்டுமே அடிக்கிறாங்க. தென் நம்ம ஹீரோயின் தன்னோட அண்ணாவை ஓடி போய் ஹக் பண்ணி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அண்ணா, நீ ஏன்னா எனக்கு ஒரு லெட்டர் கூட போடலை, முக்கியமாக இந்த மாதிரி வரதா ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலன்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோயின் அண்ணாவுமே அதுக்கேற்ற மாதிரி பதிலெலாம் சொல்லிட்டு இருக்கத நம்ம ஹீரோவுமே மாடியிலேருந்து பார்த்துடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் தனக்கு கட்டு போடுறதுக்காக வரும்போது நீங்கள் ஏன் உங்கள் அண்ணா வர விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்கவும் அது எனக்கே தெரியாது, எங்கள் அண்ணன் சர்ப்ரைஸாக வந்தாங்க, எங்கள் அண்ணன் தான் இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச ரொம்பவே ப்ரீஷியஸான பர்சன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோக்கு அவர் தங்கச்சி ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு வரதுக்கு முன்னே நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஒரு செயினை நம்ம ஹீரோவுக்கு போட்டுவிட்டு சின்ன வயசில் என்னோட புறா இறந்து போனதுனால நான் அழக்கூடாதுன்னு சொல்லி நீ எனக்கு இந்த டாலரை செஞ்சு போட்டுவிட்ட, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புறா டாலர் தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்கு,
அதே மாதிரி உன்னையும் இந்த டாலர் பாதுகாக்கும்னு சொல்லி தான் நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஹீரோக்கு இந்த டாலரை போட்டுவிட்டு கண்டிப்பாக நீ திரும்ப நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை என்கிட்ட கொடுத்துடணும்னு சொல்லி தான் நம்ம ஹீரோவை சவுத் கொரியாவுக்குமே பாதுகாப்பாக அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட, ஆமாம் எனக்குமே என் தங்கச்சி தான் இந்த உலகத்தில் ரொம்ப ப்ரீஷியஸான பர்சன், ஈவன் அவள் தான் எனக்கு இந்த நெக்லஸையுமே இந்த செயின் டாலரையுமே கொடுத்தான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரே வருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாளாக நம்ம ஹீரோக்கு அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இந்த டாலரை கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் வெக்கப்பட நம்ம ஹீரோயின் தனக்காக பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லன்னு சொல்லி ஒரே ரொமான்ஸ் தான். அப்போதான் நம்ம ஹீரோ, இந்த மாதிரி என்னோட தங்கச்சி பேரு சுஹை, அவ ஒரு டாம் பாய்ன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின், அப்போ உங்க பேர் என்னன்னு கேட்குறாங்க. அச்சோ நீங்கள் எனக்காக நான் கேட்காம எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நான் இன்னும் உங்களுக்கு என்னோட பேரையே சொல்லலையான்னு கேட்டுட்டு தான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி என்னோட பேர் லிம்சோஹோங்கிறது சொல்கிறாரு. அப்போ உங்களோட ஜெர்மன் பேர் என்னங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, புசிட்ஸே டெனின் டிலிப்ஸ்டென்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலை. நம்ம ஹீரோ சரி விடுங்கங்கன்னு சிரிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறதுக்காக போகும்போது காஃபியை கீழே சிந்திடுறதுனால டவலை வச்சு அதை தொடச்சிட்டு வாஷ் பண்ணுறதுக்காக டேபை ஓப்பன் பண்ணும்போது டேப்லேருந்து வர தண்ணி பழைய கட்டடம் மெயின்டைன் பண்ணாத கட்டடங்கிறதுனால கீழே லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க நம்ம லீடர் புக்கு மேலேயே அந்த தண்ணியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருது. ஸோ பயங்கரமாக சந்தேகப்படுற நம்ம லீடர் இந்த விஷயத்தை பற்றி வார்டன் கிட்டேயுமே போய் இன்ஃபார்ம் பண்ணுறா. அவங்களுமே நம்ம வாட்ச்மேனை கூப்பிட்டு, மேலே ரொம்ப நாளாக பூட்டி இருக்க ரூமோட அந்த சாவி உங்ககிட்ட தானே இருக்குது, ஸோ வாங்க நம்ம எல்லாருமே என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலான்னு சொல்லி அவர் அங்கே கூட்டிகிட்டு போகவும், அவருக்கு நம்ம ஹீரோயின் இருக்கிற மேட்ரு தெரியாது, ஹீரோ மட்டும்தான் இருக்காருன்னு நினச்சி நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக வேணுக்குனே அந்த ரூம்குள்ளே நெருங்க இருமி இருமி காட்டுறதுனால உள்ளே இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம எஸ்கேப் ஆக முடியாமல் மாட்ட போகிறோன்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம வாட்ச்மேனுமே வார்டன் பேச்சுக்கு மறுபேச்சு பேச முடியாமல் இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருந்துட்டு இருக்க அந்த ரூமோட டோரையுமே ஓப்பன் பண்ணிடுறாரு. எப்படியாவது ஹீரோவை வார்டன் கிட்டே இருந்து காப்பாற்றிடணுங்கிறதுக்காக இருமி இருமி சிக்னல் கொடுத்துக்கிட்டே இப்போ நம்ம ஹீரோவை தங்க வச்சிருக்க அந்த பேய் ரூம் கிட்ட வராங்க. பாவம் நம்ம ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே பயந்துடுறா. பட் நம்ம ஹீரோ, நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், நான் உன்னை இதில் இருந்து காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்துட்றாரு. தென் நம்ம வார்டன் உள்ளே வந்து பார்க்கும்போது அந்த ரூம்குள்ளே யாருமே இல்லை. நம்ம வாட்ச்மேன் தாத்தாக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக அங்கே இருக்கிற பல்பை நைஸாக கழட்டலான்னு பார்க்கும்போது கரெக்டாக நம்ம வார்டன் லைட்டை ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறதுனால வேற வழி இல்லாமல் நம்ம வாட்ச்மேன் தாத்தாவுமே லைட்டை ஆன் பண்ணுறாரு. பட் அந்த பல்பை பாதி கழட்டிடாருங்கிறதுனால டக்குன்னு ஃபீஸ் போய் அந்த மொத்த இடமுமே டார்க் ஆகிடுறதுனால நம்ம ஆளுங்களுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஆனாலும் நம்ம வார்டன் விடுறதா இல்லை, சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஆளுங்க கிடைக்கல. இது என்ன புதுவித மாயம்ங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கச்சு தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வார்டன் கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பில்டிங்க்கு வெளியில் தொங்கிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோயின், ஐயோ நான் கீழே விழுந்து சாக போகிறேன்னு சொல்லி பயங்கரமாக புலம்புறதுனால நம்ம ஹீரோ, தயவு செஞ்சு நீ கீழே பார்க்காத, என்ன பாரு, என்னோட கண்ணை பாரு, நான் உன்னை கண்டிப்பாக இதில் இருந்து காப்பாற்றிடுவேன்னு வாக்கு கொடுத்துட்ருக்காரு. சரிப்பா, தேடி பார்த்த வரைக்கும் யாருமே இங்கே இல்லைன்னு சொல்லி வார்டன் அங்கே இருந்து கிளம்புறச்ச கரெக்டாக அங்கே வர நம்ம இன்சார்ஜ் பொண்ணு லீடர் பொண்ணுக்கிட்ட அப்படியே நம்ம வார்டனை ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லுன்னு சொல்கிறதுனால அவளுமே இன்ஃபார்ம் பண்ணுறா. ஸோ நம்ம வார்டன் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் என்ன, அங்கேயுமே நம்ம ஹீரோயின் இல்லை. அடப்பாவீங்களா, இப்போ தானே இங்கே இருந்தீங்க, எங்கே போனீங்கன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இப்போ நம்ம வார்டன் ஓப்பன் பண்ணி பார்த்தது வேற ஜன்னல், நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மறைஞ்சிருக்கிறது வேற ஜன்னலுக்கு கீழேங்கிறதுனால நம்ம ஆளுங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஓகே, விண்டோஸ்லாம் லாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வார்டன் அங்கே இருந்து கிளம்பும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. இந்த சவுண்டு கேட்டு வாட்ச்மேன் தாத்தா பயந்துடுறதுனால அவர் மேலே டவுட் படுற நம்ம வார்டன் டக்குன்னு இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நின்றுட்டு இருக்க அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பட் அங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியலங்கிறதுனால நம்ம வார்டன் பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு கையால் கீழே தொங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் ஒரு கம்பியை பிடிச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் தாங்காமல் அந்த கம்பியில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் கழண்டு போக ஆரம்பிக்குது. அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் பயந்து போயிடுறா. எப்படியாவது என்ன காப்பாற்றுங்க சார்னு கெஞ்சவும் நம்ம ஹீரோவும், நீ எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் காப்பாற்றிடுவேன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயினை மேலே தூக்கிடுறாரு. அதுவே ஒரு சைடு நம்ம வாட்ச்மேன் தாத்தா ரூமை லாக் பண்ணதுமே வார்டன் அந்த ரூமோட சாவியை கேட்குறாங்க. இல்லை மேடம், எங்கள் டேப் லீக் ஆகுதுன்னு சொன்னீங்களே, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேணும்னா சாவி தரவான்னு கேட்க, இல்லை நீங்கள் எப்போ இங்கே இருக்க டேப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வரீங்களோ அப்போ என்கிட்ட இருந்து சாவியை வாங்கிக்கோங்க, அது வரைக்கும் என்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்லி நம்ம வார்டன் வாட்ச்மேன் தாத்தா அந்த ரூமை லாக் பண்ணதுமே சாவியை வாங்கிட்டு போயிடுறாங்க.
இன்னொரு சைடு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு காஃபிலாம் கொடுக்கறதுனால நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டே நீங்கள் என்ன எதுனா சூப்பர்மேனா, ஒரு வேளை நான் கீழே விழுந்திருந்தா எனக்கு என்ன ஆகியிருக்கும், நான் செத்து போயிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி புலம்ப நம்ம ஹீரோ இது எல்லாமே என்னோட தப்பு தான், மன்னிச்சிடுங்க, நான் சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு போயிடுறேன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயின் சைலண்ட்டாக அங்கேருந்து எழுந்து போகிறதுக்காக பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு தான் ஏற்கனவே முதுகில் சிவியராக அடிபட்டிருக்கு இல்லையா, பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயினை காப்பாற்ற ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டதுனால ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கதை நோட் பண்ணுற நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கட்டெல்லாம் போட்டுவிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடுறான். தென் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும் போது தான் வெளியில் யாரோ அந்த ரூமை லாக் பண்ணிட்டு போயிருக்காங்கங்கிறது தெரிய வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. ஈவன் நம்ம ஹீரோக்குமே இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியலை. கட் பண்ணால் இவ்வளோ நேரம் ஆகியுமே நம்ம ஹீரோயின் இன்னும் திரும்ப ரூமுக்கு வரலங்கிறத நோட் பண்ணுற நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரூமை விட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது நம்ம வாட்ச்மேன் தாத்தா ரொம்பவே பதட்டமாக இருக்கிறதுனால அவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறச்ச இந்த மாதிரி அவருமே நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னதுக்கப்புறம் நம்ம வாட்ச்மேன் தாத்தாவும் கண்ணாடி போட்டிருக்க பொண்ணும் நம்ம ஹீரோயினை திரும்ப கூட்டிகிட்டு வரதுக்காக மாடிக்கு போகிறாங்க. அதுவே நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா ஹீரோ பக்கத்தில் உட்காராம ரொம்ப தூரமாக ஒரு கோழி குஞ்சு மாதிரி உட்காந்துருக்கவும் நம்ம ஹீரோவுமே வந்து பக்கத்தில் உட்காருங்கன்னு எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாரு. பட் நம்ம ஹீரோயின் வெளியில் அந்த ரூம் டோர் லாக் ஆகி இருக்கிறதுனால ஹீரோ கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறா. இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு பேப்பரை கிழிச்சு அதில் ராக்கெட் செஞ்சு நம்ம ஹீரோயினோட கவனத்தை தசை திருப்பி தன்னோட பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்குமே எப்படி அந்த ராக்கெட்டை செய்யணுங்கிறத கற்றுக் கொடுத்து ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக ராக்கெட் விட்டு விளையாண்டுட்டு இருக்கச்ச கரெக்டாக அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கண்ணாடி போட்டிருக்க பொண்ணும் வாட்ச்மேன் தாத்தாவுமே வந்துடுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஹீரோ இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லவும் நம்ம வாட்ச்மேன் தாத்தா இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை தம்பி, இந்த ரூமை லாக் பண்ணிட்டு ஹாஸ்டலோட வார்டன் சாவியை வாங்கிட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த சாவி அவங்கக்கிட்ட தான் இருக்க போகுது, ஸோ நாம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கேட்கவும் அப்போ நான் இன்றைக்கி நைட்டே இங்கேருந்து கிளம்புறேன்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணுறதுனால நம்ம ஹீரோயின் இல்லை வேண்டாம், உங்களுக்கு ரொம்பவே காயப்பட்டிருக்கு, இந்த காயெல்லாம் ஆடினதுக்கப்புறம் நீங்கள் போங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. பரவாயில்ல, நான் இங்கே இருக்க உங்களுக்கு தான் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வருது, ஸோ இதுக்கப்புறம் என்னால் உங்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போகிறதுக்காக முடிவுமே பண்ணிடுறாரு. தென் நம்ம ஹீரோ வாட்ச்மேன் தாத்தா கிட்ட மெயின் என்ட்ரன்ஸை தவிர இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போகிறதுக்கு எதுனா வழி இருக்கான்னு கேட்கும்போது தான் இந்த ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கே தெரியாமல் இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லி நம்ம வாட்ச்மேன் தாத்தா அந்த வழியாக நம்ம ஹீரோவை வெளியில் அனுப்புறதுக்காக ஆளுங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறச்ச அந்த ஹாஸ்டலோட லீடருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும் போல். ஸோ அப்படியே புலம்பிக்கிட்டே ரூல்ஸ் ரெகுலேஷன் லா அண்ட் ஆர்டர் அப்புறம் ஈபிகோ அந்த செக்ஷன் இந்த செக்ஷன்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கவும் அட பாவமே, இந்த குழந்தைக்கு கடவுள் என்னைக்கு தான் நல்ல காலத்தை கொடுக்க போகிறாருன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம வாட்ச்மேன் தாத்தா அவளை சேஃபாக திரும்ப ஒரு ரூமுக்கே அனுப்பி வச்சுட்டு ஃபைனலாக நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அந்த எக்ஸிட்டுக்குமே வந்துடுறாங்க. ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட்னா நம்ம ஹீரோவை தான் சுற்றி போலீஸ் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ கரெக்டாக அந்த எக்ஸிட்டுக்கு வெளியில் நிறையவே போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இப்போ நம்ம ஹீரோ அந்த வழியாக வெளியில் போனால் அவ்வளோதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓகே தாத்தா, நான் வேறு பிளான் போட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறேன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோ அந்த பழைய பேய் ரூம்க்கே வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. கட் பண்ணால் இன்னும் கொஞ்ச நாளையில் நம்ம ஆளுங்க எல்லாருமே படிச்சுட்டு இருக்க அந்த ஹாஸ்டலில் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் நடக்க போகுதுங்கிறதுனால பசங்க எல்லாரையுமே உட்கார வச்சு அந்த ஹாஸ்டலோட லீடர் இந்த ஃப்ளோரில் இந்த கேம் நடத்துவோம், அந்த ஃப்ளோரில் அந்த கேம் நடத்துவோம், இந்த ப்ரைஸு அந்த ப்ரைஸுங்கிற மாதிரி சொல்கிறதுனால பசங்க எல்லாருமே பயங்கர எக்ஸைட் ஆகிடுறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோயின் இந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி எப்படியாவது நம்ம ஹீரோவை ஹாஸ்டல்லேருந்து வெளியில் சேஃபாக கொண்டு போகலான்னு ஸ்கெட்ச் போட ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம சீனியர் இந்த ஓப்பன் பார்ட்டியே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குது, ஸோ நம்ம ஏன் வருஷம் பண்ணுற அதே பழைய விஷயங்களையே பண்ணணும், பேசாமல் நம்ம இந்த வருஷம் ரொம்பவே புதுசாக டிஸ்கோ டான்ஸ் அரேஞ்ச் பண்ணால் என்னன்னு கேட்க இல்லை நான் எதுக்கும் இதை பற்றி ஒரு தடவை வார்டன் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்னு நம்ம லீடர் பொண்ணு சொல்ல செம்ம காண்டாகிற நம்ம சீனியர் இங்கே பாரு, வருஷம் ஃபுல்லாகவே நாம் அவங்க சொல்கிறது தான் கேட்டுட்டு இருக்கோம், இந்த நாள் நமக்குன்னு நாமளே அமைச்சுக்கிறது, ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறதுனால பொண்ணுங்க எல்லாருமே ஆமாம் ஆமாம் எங்களுக்கு டிஸ்கோ டான்ஸ் தான் வேணும்னு சொல்லி பாட்டு போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ காண்டாகிற லீடர் பாட்டை ஆஃப் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு டைவர்ட் பண்ணுறதுக்காக சரி இந்த காம்படிஷனில் நமக்கான ப்ரைஸ் என்னன்னு கேட்குறச்ச போன டைம் விட இந்த டைம் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 3rd ப்ரைஸ் டேப் ரெக்கார்டர், 2nd ப்ரைஸ் போலரைட் கேமரா, 3rd ப்ரைஸ் கம்ப்யூட்டர். இது எல்லாத்துக்குமே ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட அப்பான்னு சொல்கிறதுனால பொண்ணுங்க எல்லாருமே ஹீரோயின் ஃப்ரெண்டை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் மட்டும் நைஸாக இங்கேருந்து கலந்து வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இந்த மாதிரி இதுதான் பிளானு, அன்னைக்கு நீங்கள் தப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே யாருக்குமே டவுட் வராதுங்கிற மாதிரி ஸ்கெட்ச் போட்டு கொடுக்க நம்ம ஹீரோ ஓகே நிறையவே பசங்க வருவாங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ கண்டிப்பாக போலீஸுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்லன்னு கேட்கவும்
இல்லை அப்படிலாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த பார்ட்டிக்கு ஒரு பையன் வரணும்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட இன்விடேஷன் இருக்கணும். ஸோ உங்களுக்கான இன்விடேஷனை நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, பசங்க எடுத்துகிட்டு வர இன்விடேஷன்ஸ் எல்லாம் இன்சார்ஜ் பொண்ணு தான் செக் பண்ணுவா. அவள் ஏற்கனவே உங்களை பார்த்துருக்காங்கிறதுனால நீங்கள் அவள் கண்ணில் படாமல் எப்படியாவது தப்பிக்கிற வழியை மட்டும் பாருங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடுறாரு. கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவன் தங்கியிருக்க ரூமுக்கு வந்து பார்க்கறதுக்கு முன்னவே அங்கே போலீஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம பிளாக் டைகரை பார்த்து, நீங்கள் யார், எதுக்காக என்னோட இடத்துல செக் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா, நீங்கள் வாரண்ட் இல்லாமல் இந்த இடத்த செக் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவேங்கிற மாதிரி மிரட்டுறதுனால செம்மையாக காண்டாகிற நம்ம பிளாக் டைகர், ஏன்டா தீவிரவாதிக்கு அடைக்கலம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ என்கிட்டயே தென்னவேடா பேசுறியான்னு கேட்க, யார் சார் அந்த தீவிரவாதின்னு கேட்கவும், உன் கூட தங்கியிருந்தானே லிம்சோஹோ அவன் எங்கன்னு கேட்குறச்ச, லாஸ்ட்டாக அவன் ஜெர்மனிக்கு போகிறதுக்கு முன்னே என் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு வந்தான், அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லையேன்னு ரிப்ளை பண்ணுறான். நீ இப்படிலாம் கேட்டால் சொல்ல மாட்டேன்னு சொல்லி நம்ம ஆளை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம பிளாக் டைகர் போலீஸ் லாக்அப்பில் வச்சு கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கமிஷனர் பிளாக் டைகர் கிட்ட, நான் தான் இந்த கேஸை கைவிட சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்காக நீங்கள் ஏன் இன்னும் இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் நம்ம பிளாக் டைகர், சார் நான் குற்றவாளியை ரொம்ப நெருங்கிட்டேன், இந்த டைமில் போய் நீங்கள் கைவிட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் போட்ட எந்த ஆக்ஷனுக்குமே இதில் எந்த ஒரு யூஸும் இல்லை, ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு ரொம்பவே கெஞ்சுறாரு. பட் நம்ம கமிஷனர் இதில் அரசியல் சம்மந்தம் இருக்கிறதுனால டக்குன்னு நம்ம பிளாக் டைகரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நீங்கள் இதோட கைவிட்டுருங்கன்னு சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறச்ச டக்குன்னு அந்த லைனை கட் பண்ணி நம்ம பிளாக் டைகர் அகைன் அவங்க ஆளுங்களுக்கே கால் பண்ணி, இப்போ நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்க ஸ்பாட்டை இன்னும் சீக்கிரமாக ரொம்ப டீப்பாக செக் பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுத்துட்றதுனால கமிஷனர் செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. தென் நம்ம ஹீரோயின் துணிக்காய வச்சிட்டு இருக்கச்ச அவளை மீட் பண்ணுற இன்சார்ஜ் பொண்ணு, நேற்று இங்கே நைட்டு ரொம்பவே பெரிய சம்பவம் நடந்துச்சு தெரியுமா, ஏதோ பேய் தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுதுன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ அன்னைக்கு தப்பிச்சு வந்த ஸ்பை இன்னும் இங்கே தான் தங்கியிருக்கான்னு தோணுது, உனக்கு இதை பற்றி எதுனா தெரியுமான்னு கேட்க நம்ம ஹீரோயினுக்கு வெறுத்து போயிடுது. அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுக்கான்னு சொல்லிட்டு நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. முக்கியமாக நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கொடுக்க சாப்பாடெல்லாம் அந்த பேஸ்கெட்டில் வச்சிருக்கிறதுனால தாங்கிட்ட இருக்கிற துணியை வச்சு மறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறா. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கிற பேரில் அந்த பேஸ்கெட்லேருந்து நம்ம இன்சார்ஜ் பொண்ணு துணி எடுத்து காய வைக்கவும் நம்ம ஹீரோயினுக்கு அல்ல ஏதாவது காரணம் சொல்லி அவகிட்டேருந்து எஸ்கேப் ஆகலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறா. இதனால நம்ம ஹீரோயின் மேலே சந்தேகப்படுற அந்த இன்சார்ஜ் பொண்ணு, நான் இந்த ஹாஸ்டலில் நம்புகிற ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான், ஸோ நீ என்கிட்டேருந்து எதையாவது மறைக்கிறியான்னு கேட்க நம்ம ஹீரோயின் இல்லைன்னு ரிப்ளை பண்ணிடுறா. அடுத்த சீனில் நம்ம மிஸ்டர் யங்ஜங் ஷோட ஒய்ஃப் அவருக்கு ஜோசியம் பார்க்கணுன்னு சொல்கிறதுனால நம்ம கமிஷனரோட ஒய்ஃபும் நாமோட ஒய்ஃபும் அவங்கள கூட்டிகிட்டு ஒரு பவர்ஃபுல் ஜோசியக்காரங்க கிட்ட போகிறாங்க. ஆனால் அந்த ஜோசியக்காரரோட கண்ணு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிறதுனால நம்ம யங்ஜங் ஷோட ஒய்ஃப் பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாங்க. அந்த ஜோசியக்காரரு நம்ம யங்ஜங் ஷோவை பற்றி சொல்லாமல் யங்ஜங் ஷோவோட ஒய்ஃபை பார்த்துட்டு, உங்கள் கண்ணு உங்கள் குரல்லாம் வச்சு கேட்கும்போது நீங்கள் ரொம்பவே கன்னிங்கா, உங்களோட ஆம்பிஷனுக்காக என்ன வேணாலும் பண்ண துணிகிற ஆள் மாதிரி இருக்குன்னு சொல்லவும் நம்ம அம்மாவுக்கு அல்ல, சரி நீங்கள் ரொம்ப முழிக்காதீங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு அந்த ஜோசியக்காரரு நம்ம மிஸ்ஸஸ் என் கிட்ட, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை பிரசிடென்ட் ஆக்க ஆசைப்படுறீங்க கரெக்டானு கேட்கவும், பின்னால் உட்காந்துருக்க நம்ம மிஸ்ஸஸ் நாம் கெக்கபக்கன்னு சிரிச்சு, எப்படி தலைவரே கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, அதுக்காக தான் ரொம்ப நாளாக மிஸ்ஸஸ் என்னுமே ஆசைப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தென் அந்த ஜோசியக்காரரு நம்ம என்ஜங் ஷோவோட ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு, உன் ஹஸ்பண்ட் டிராகன் வம்சாவளியில் பிறந்திருக்கான், ஸோ கண்டிப்பாக அவனுக்கு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் நம்ம என்ஜங் ஷோ ஒய்ஃபுக்கு பயங்கரமாக குஷியாகிருது. அதே நேரம் நாமோட ஒய்ஃப் முகமே டல்லாகிருது. ஆனால் என்ன, இப்போ நடந்துட்டு இருக்க இந்த வருஷம் கண்டிப்பாக உன் ஹஸ்பண்டுக்கு நல்ல வருஷமாக இருக்காது, ஏன்னா அவன் ஒரு புலியால் வேட்டையாடப்பட போகிறான். முக்கியமாக உங்கள் ஹஸ்பண்ட் பண்ண போகிற ஒரு சின்ன தப்புனால அவரோட வாழ்க்கையே டோட்டலாக மாறி நடுத்தெருவில் நிற்க போகிறாருன்னு அந்த ஜோசியக்காரர் சொல்கிறதுனால, ஏன் அப்படி என்னோட ஹஸ்பண்ட் என்ன தப்பு பண்ணாங்க, இதுலேருந்து அவரை காப்பாற்ற எதுனா வழி இருக்கான்னு நம்ம மிஸ் என் கேட்கவும், பொதுவாகவே பேரண்ட்ஸ் பண்ணுற பாவம் குழந்தைங்கள தான் போய் சேரும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இப்போ உங்கள் ஹஸ்பண்டோட முன்னோர்கள் செஞ்ச பாவம் உங்கள் ஹஸ்பண்டை துரத்திட்டு இருக்கு. ஆமாம், உங்கள் ஹஸ்பண்ட் கோன்யோ ஃபேமிலியை சேர்ந்தவர் தானேன்னு அந்த ஜோசியக்காரர் கேட்க, ஆமாம் அந்த குடும்பத்தோட 27வது வாரிசு என் ஹஸ்பண்ட் தானு நம்ம என் ஒய்ஃபுமே ரிப்ளை பண்ணுறாங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னே இந்த குடும்பத்தை நாக கடவுள், அதாவது ஸ்னேக் கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்னேக் கார்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த கடவுளுக்கு அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு வெர்ஜின் ஆணையோ பொண்ணையோ நரபலி கொடுக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் இருந்தது. அதை எல்லாருமே கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் உங்கள் கோன்யோ ஃபேமிலியோட அந்த டேர்னுமே வந்தது. ஆனால் உங்கள் ஹஸ்பண்டோட முன்னோர்கள் அந்த நாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நரபலியை கொடுக்காம அந்த நாக கடவுளையே போட்டு தள்ளிட்டு மொத்த கண்ட்ரியவே ஆக்குப்பை பண்ணிட்டு இந்த நாட்டை நாம தான் ஆள போகிறோங்கிற திமிரில் திரும்ப வந்துட்டு இருக்கும்போது குதிரையிலேருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டாரு. இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா,
என்னதான் உங்க ஹஸ்பண்டோட முன்னோர்கள் பல வருஷங்களுக்கு முன்னால இந்த சம்பவம் பண்ணியிருந்தாலுமே இன்னும் அந்த நாகக்கடவுளுக்கு உங்க ஹஸ்பண்டோட குடும்பம் மேல ரொம்பவே கோவம் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் அடிக்கடி உங்க குடும்பத்துக்கு ஒரு சில தப்பான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்ல இருந்து உங்க ஹஸ்பண்டை நீங்க கம்ப்ளீட்டா காப்பாற்றணும்னா 13 வேர்ஜின் பொண்ணுங்களோ இல்லை பசங்களோ யாராக இருந்தாலுமே பரவாயில்ல, அந்த 13 பேரையுமே அந்த கடவுளுக்காக நீங்கள் தியாகம், அதாவது நரபலி கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு உங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் இது வரைக்கும் 13 தலைமுறைகளை தாண்டிட்டாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி 13 கன்னி பெண்களையோ இல்லை பசங்களையோ தியாகம் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி உங்கள் ஹஸ்பண்டை இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடலான்னு சொல்லிடுறாரு. ஆத்தி, நான் ஏதோ இந்த சீரீஸை ரொமான்டிக் த்ரில்லர்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னமோ அது ரொமான்டிக் ஹாரர் த்ரில்லர் மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா நமக்கு அந்த பேய் ரூமை வேற காட்டினாங்க இல்லையா, ப்ளஸ் இப்போ நரபலி வேற கொடுக்க போகிறாங்களாமா. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. கட் பண்ணால் எங்கேயோ போயிட்டு திரும்ப ஹாஸ்டலுக்கு வர நம்ம வார்டன் ஏதோ தயக்கத்தோடையே உள்ளே போகிறாங்க. இதை நோட் பண்ணி ஒரு போலீஸ் நம்ம பிளாக் டைகருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதுவே இன்னொரு சைடு நம்ம சீனியர் பொண்ணுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த மோதிரமும் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட புது ஷூவும் காணாமல் போயிடுறதுனால கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு இந்த மாதிரி எல்லா பொருளையுமே அந்த ஹாஸ்டலோட இன்சார்ஜ் தான் எல்லாத்தையுமே திருடிட்டு இருக்காங்கிற உண்மையை சொல்லிடுறதுனால செம்ம டென்ஷன் ஆகிற நம்ம சீனியரும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவகிட்ட அதை பற்றி கேட்கறதுக்காக வரும்போது கரெக்டாக அங்கே நம்ம ஹாஸ்டல் வார்டனுமே வந்துடுறாங்க. இந்த மாதிரி என்னோட புது டைமண்ட் ரிங்கையும் இவளோட புது ஷூவையும் காணும், அதை இந்த இன்சார்ஜ் தான் எடுத்திருப்பான்னு நாங்கள் அவன் மேலே சந்தேகப்படுறோன்னு நம்ம சீனியர் பொண்ணு வார்டன் கிட்ட சொல்கிறதுனால நம்ம வார்டன் கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு, ஹீரோயின் ஃப்ரெண்டு, சீனியர் இவங்க 3 பேரையுமே உள்ளே கூட்டிகிட்டு வந்து இன்சார்ஜ் பொண்ணு தான் உங்கள் திங்ஸ் எல்லாம் திருடி இருக்கான்னு உங்ககிட்ட எதுனா ஆதாரம் இருக்கான்னு கேட்குறச்ச நம்ம ஆளுங்க 3 பேருமே தடுமாறுறாங்க. ஏன்னா நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு அன்னைக்கு நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக போகும்போது தானே எல்லாத்தையுமே இவ திருடி போட்டுட்டு போகிறாங்கிறத கண்டுபிடிச்சா ஒருவேளை இப்போ இந்த மேட்ரை வார்டன் கிட்ட சொல்ல போய் அதனால ஹீரோவை இவங்க எல்லாருமே தான் இங்கே பதுக்கி வச்சிருக்காங்கங்கிற மேட்ரு தெரிஞ்சு போயிருமோங்கிறதுனாலயே நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணுக்கு இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுமே சொல்ல முடியாமல் போயிருது. ஈவன் வார்டனுமே ஹாஸ்டலுக்குள்ளே இவ்வளோ காஸ்ட்லியான பொருளை எடுத்துகிட்டு வந்தது உங்களோட தப்பு, அதனால கண்டிப்பாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கப்புறமாவது நீங்கள் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் இங்கே எடுத்துகிட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க 3 பேரையுமே திட்டி வெளியில் அனுப்பிடுறாங்க. ஸோ செம டென்ஷன் ஆகிற நம்ம சீனியர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிற மாதிரி இன்டைரக்டாக அந்த இன்சார்ஜ் பொண்ணுக்கிட்ட நான் நல்ல மைண்ட் செட்டில் இருக்கும்போதே என்கிட்ட இருந்து திருடின எல்லா பொருளையும் திரும்ப என்கிட்ட வந்து கொடுத்துட சொல்லு, நானும் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டேன், ஒரு வேளை நானாக கண்டுபிடிச்சேன்னா இங்கே நடக்கிற சீனே வேறங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டிட்டு நம்ம சீனியர் அந்த மோதிரம் இந்த பாக்ஸை குப்பைத்தொடியில் தூக்கி போட்டு போகிறாங்க. தென் நம்ம வார்டன் அந்த இன்சார்ஜ் பொண்ணை தனியாக கூப்பிட்டு அவங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி நீ அவங்க பொருளை திருடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, இப்படி நீ திருடி அவங்க திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக உன்னால் அவங்கள மாதிரி மாற முடியாது, ஸோ நீ அவங்கக்கிட்டேருந்து திருடின எல்லா பொருளையுமே திரும்ப அவங்கக்கிட்ட கொடுத்துருன்னு எவ்வளவோ சாஃப்டாக அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவர் ரொம்பவே கோவமாக இன்கேஸ் நான் அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலியில் பிறந்திருந்தா நானுமே அவங்கள மாதிரி காலேஜில் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக படிச்சிருப்பேன், ஆனால் ஒரு புவரான ஃபேமிலியில் பிறந்தது என்னோட தப்பா, கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்னோட வயசு தான், எல்லாரையும் பார்த்தீங்களா எப்படி ஜாலியாக சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு காலேஜில் போய் படிக்கிறாங்க, ஆனால் நான் மட்டும் இங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கேன், இதெல்லாம் யாரோட தப்பு, என்னோட தப்பா, ஏன் எனக்கு அவங்கள மாதிரி வாழணும்னு ஆசை இருக்காதா, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு ரொம்பவே போல்டாக ஒத்துக்கிறா. இதனால செம்ம டென்ஷன் ஆகுற நம்ம வார்டன் இங்கே பாரு, நான் உனக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், அதெல்லாம் கேட்டு நீ இங்கே இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்புன்னு சொல்லி பயங்கரமாக திட்டிடுறாங்க. அதுவே இங்கே ரொம்ப நேரம் ஆகியுமே இந்த மேட்டர்னால தூக்கம் வராத நம்ம சீனியர் ஏன் நம்ம இவ்வளோ சொல்லியுமே வார்டன் இன்சார்ஜ் பொண்ணுக்கிட்ட எதுவுமே கேட்கல, ஒருவேளை இவங்க 2 பேருமே கூட்டு கலவானிங்களா இருப்பாங்களோன்னு சொல்லி டவுட் பட ஆமாம் எனக்குமே ரொம்ப நாளாக அந்த சந்தேகம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அடிக்கடி வார்டன் நம்ம ரூமெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் ஏன் இன்சார்ஜ் பொண்ணோட ரூமை மட்டும் செக் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்னமோ ஒரு ரூம் ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருந்து திருடின பொருள் தான் இருக்கும்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறா. அதுக்கு நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு ஆமாம் எனக்குமே நம்ம வார்டனுக்கும் இன்சார்ஜ் பொண்ணுக்கும் நடுவில் ஏதோ பயங்கரமான சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்கிறா. ஆமாம் நீங்கள் சொல்கிறதுமே கரெக்டு தான், ஆனால் நாம் இப்படி நடுராத்திரி தூங்காமல் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லை, வார்டனும் கண்டிப்பாக அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறதில்லன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறதுனால பொண்ணுங்க எல்லாருமே ஆட போங்கடான்னு சொல்லி திரும்ப தூங்கிடுறாங்க. அதுவே இன்னொரு சைடு நம்ம வார்டன் பார்த்தோன்னா ஒரு மடக்கி இருக்கிற ஃபோட்டோவை பார்க்குறாங்க. மடக்கி இருக்கு மீன்ஸ் இந்த ஃபோல்டு பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி. ஸோ அந்த ஃபோட்டோவை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம வார்டனோட மனசு தடுத்துடுறதுனால திரும்ப அந்த ஃபோட்டோவை புக்குக்குள்ளேயே வச்சிடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் அந்த ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க அந்த முக்கியமான செலிப்ரேஷன் வர இன்னும் 3 நாள் தான் இருக்குங்கிறதுனால பொண்ணுங்க எல்லாருமே பயங்கர எக்ஸைட் ஆகி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம ஆளுங்க 4 பேருமே, அதுலேயும் ஹீரோயின் சீனியர் கிட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டை நீங்கள் இந்த செலிப்ரேஷனுக்கு இன்வைட் பண்ணாதீங்க, ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோவை தெரியும்,
மேபி அவன் நம்ம ஹீரோவை போலீஸ் கிட்ட மாட்டி விட நிறையவே சான்ஸ் இருக்குன்னு சொல்லவும், சரி அப்போ நான் என்னோட மிலிட்ரி பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன்னு நம்ம சீனியர் பொண்ணு முடிவு பண்ணிடுறா. தென் நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணுக்கிட்ட, அக்கா நீங்கள் எப்படியாவது எனக்கு ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, ஏன்னா ஹீரோவை தேடி நிறையவே போலீஸ் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ நடந்து போனாருன்னா கண்டிப்பாக மாட்டிப்பாரு, அதுவே சைக்கிளில் போனால் நைஸாக அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லவும், சரிம்மா நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணுமே ஒத்துக்கிறா. அப்போ நம்ம சீனியர், இதெல்லாம் ஓகே, ஹீரோ அந்த பார்ட்டிக்கு எந்த காஸ்டியூமில் வருவான், எப்படி நீ அந்த காஸ்டியூமை அரேஞ்ச் பண்ண போகிறேன்னு கேட்கவும், காஸ்டியூம் தானே, அதுக்கு நானே அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யாருக்கோ ஹெல்ப் கேட்டு கால் பண்ணுறா. ஆனால் என்னன்னு தெரில, டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் மனசு இல்லாமல் திரும்ப அதே நம்பருக்கு ரீடெயில் பண்ணுறா. பாப்பா இப்போ நீ சியோவில் இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன், என்னை பார்க்குறதுக்கு ஒரு டைமாவது வந்துட்டு போகலான்னு கேட்கவும், நம்ம ஹீரோயின் நான் அதுக்காக தான் இப்போ கால் பண்ணேன், நீங்கள் எப்போ வீட்டில் தனியாக இருப்பீங்கன்னு கேட்குறதுக்கு அந்த அம்மா, நாளைக்கு மிஸ்ஸஸ் சென்சங் ஷூ வெளியில் போகிறாங்க, ஸோ நாளைக்கு நான் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்கிறதுனால அப்போது நாளைக்கு நான் உங்களை பார்க்குறதுக்காக அங்கே வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த காலையுமே கட் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம மிஸ்ஸஸ் சென்சங் ஷூக்கு நாளைக்கு ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வரப்போகிறாங்கங்கிற மேட்ரு தெரிஞ்சதுமே கால் பண்ணி அடுத்த நாள் அவங்க போட்டு வச்சுருந்த அந்த பிளானை கேன்சல் பண்ணிடுறாங்க. கட் பண்ணால் திரும்ப நம்ம நாம்டேயிலும் யங்ஜங் ஷூவும் நார்த் கொரியன் அஃபீஷியல்ஸ் எல்லாம் பார்த்து பேசுறதுக்காக சைனாக்கு வந்திருக்காங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியுமே அந்த நார்த் கொரியன் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வராததுனால செம்ம காண்டாகிற நம்ம நாம்டேயில், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தாயா, நீ மட்டும் கொஞ்சம் உஷாராவோ இல்லை முன்னெச்சரிக்கையாவோ இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம நாட்டில் சுற்றிட்டு இருக்க நார்த் கொரியன் ஸ்பைஸை பற்றி நம்ம நாட்டு போலீஸ்க்கு தெரியாமல் இருந்திருக்கும், இவ்வளோ பெரிய சீனுமே ஆகியிருக்காது. பத்தாவதுக்கு இந்த எலெக்ஷனில் நம்ம கட்சியை வின் பண்ண வைக்கிறதுக்காக நார்த் கொரியன்ஸ் நிறையவே பணம் வேற வாங்கியிருக்காங்க, இதுக்கெலாம் நம்ம கட்சி ஆளுங்க கிட்ட நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கவும், யங்ஜங் ஷூ அதெல்லாம் வராமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்துருவாங்க, ஸோ நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதுன்னு சொல்கிறதுனால இன்னும் பயங்கர டென்ஷன் ஆகிற நம்ம நாம்டையில், உன்னை நம்பினதுக்கு இதுதான் மிச்சம், நீ சரியான வேலைக்கே ஆகாதவன், எதுக்குமே லைக் இல்லைங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னு திட்டவும், அவ்வளோதான் நம்ம யங்ஜங் ஷூ பொறுமை இழந்து என்ன சொன்ன நீன்னு கேட்டு அப்படியே சண்டைக்கு போயிடுறாரு. நீ என்னதான் என்னை விட வயசில் பெரியவனா இருந்தாலும் உனக்கு இங்கே சீனியர் நான் தான் இங்கே உன்னை வழி நடத்தி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தங்கிறதுனால வாயை மூடிக்கிட்டு நான் சொல்கிறத கேளுன்னு நம்ம நாம்டையில் ரிப்ளை பண்ணவும், நீ ஒன்றும் இந்த பதவிக்கு நேர்மையாக வரல, நம்ம சுப்பீரியரை போட்டு தள்ளிட்டு தான் வந்தங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு பேசுடா புறம்போக்கு பயலேன்னு நம்ம யங்ஜங் ஷூ திரும்ப திட்டவும், அவ்வளோதான் நம்ம ஆளுங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கரமான சண்டை வந்துடுது. கூடவே சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த நார்த் கொரியன்ஸ் அஃபீஷியலுமே வந்துடுறாங்க. பட் இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்து, அடே நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்கறதுக்காக நான் ஒன்றும் இங்கே வரல, உண்மை சொல்லுங்க, எங்கள் நாட்டை சேர்ந்த ஸ்பைஸை உங்கள் நாட்டை சேர்ந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமேன்னு கேட்கவும், நம்ம யங்ஜங் ஷூ ஆமாம் சார், அது ஒரு அன்அவாய்டட் சுச்சுவேஷனால் நடந்து போயிடுச்சுன்னு சொல்கிறதுனால நம்ம நாம்டேயிலுமே, எங்களுக்குமே இது நினச்சி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லா பிரச்சனையுமே நாங்கள் சால்வ் பண்ணிடுறோன்னு ரிப்ளை பண்ணவும், இப்போ பாரு இந்த சவுத் கொரியன்ஸுக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டு அதுக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கதே வேலையாக போச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்கள் நாட்டோட எலெக்ஷன் இப்போ எங்கள் கையில் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுட்டு அடுத்து பண்ண வேண்டியதை கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த நார்த் கொரியன் ஆஃபீஸர் அங்கேருந்து கிளம்புனதும் சும்மா இருக்க முடியாமல் செம்ம டென்ஷனில் நம்ம நாம்டையில் போடா லூசு பையலைங்கிற மாதிரி திட்டுறத அந்த நார்த் கொரியன் ஆஃபீஸர் கூட வந்திருந்த லேடி கேட்டுட்டு நம்ம நாம்டையில் பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க. தென் சவுத் கொரியாவில் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நார்த் கொரியன் ஸ்பை, அதாவது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, இப்போ நம்ம பார்த்த அந்த நார்த் கொரியன் லேடி ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி நம்ம ஹீரோ அந்த உமன்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்காரு, நான் வேணும்னா உள்ளே போய் அவரை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வரவான்னு கேட்குறச்ச, இல்லை அதெல்லாம் வேண்டாம், ஒருவேளை இப்போ நீங்கள் ஆக்ஷனில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் மாட்டுவீங்க ஹீரோவும் மாட்டுவார், ஸோ ஒரு 3 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், ஸோ 72 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஹீரோ உயிரோட தான் இருக்காருங்கிற மேட்ரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுங்கிற ப்ரோட்டோகால் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால அந்த ஆஃபீஸருமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடுறாரு. கட் பண்ணால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் யங்ஜங் ஷோட வீட்டுக்கு, அதாவது தன்னோட அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. ஆமாம், நம்ம ஹீரோயின் தான் யங்ஜங் ஷோட பொண்ணு. ஆக்சுவலாக இந்த மேட்ரு எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும், ஏன்னா நம்ம ஹீரோயின் பேருமே என்னன்னு தான் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. மேபி இதை நான் ஸ்டார்டிங்லேயே ரிவீல் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த அளவுக்கு யாருக்குமே சுவாரஸ்யம் இருந்திருக்காது, அதனால தான் இப்போ சொல்கிறேன். தென் நம்ம ஹீரோயின் அன்னைக்கு கால் பண்ணது பார்த்தோன்னா அவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்க அம்மாவுக்கு தான். ஸோ நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வீட்டுக்கு போகிறாங்க. பட் அந்த வேலைக்கார அம்மாவோட முகம் ரொம்பவே டல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர போகிறாங்கங்கிற மேட்ரு தெரிஞ்சு நம்ம ஹீரோயினோட சித்தி, அதாவது மிஸ்ஸஸ் என் பார்த்தோன்னா வெளியில் போகாமல் வீட்லேயே தான் இருப்பாங்க. இது தெரியாமல் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் தன்னோட சித்தியை பார்த்து ரொம்பவே அப்செட் ஆகி அவங்க வந்த வேலை என்னமோ அதை பார்க்கறதுக்காக கிடுன்னு மேலே போயிட்டு தேவையான பொருளை எடுத்துட்டு திரும்ப அந்த வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புறச்ச கரெக்டாக நம்ம மிஸ்ஸஸ் என் ஹீரோயின் கிட்ட, இப்போ நீ எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து உன் அண்ணாவோட ஷூஸையும் ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோயின் அது உங்களுக்கு தேவையில்லைன்னு ரிப்ளை பண்ணிடுறாங்க.
நீங்களா இந்த வீட்டை விட்டு போய் உங்கள் அம்மாவோட அம்மா கூட வாழ ஆரம்பித்து 10 வருஷத்துக்கு மேலாகுது. திரும்ப இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்திருக்க. ஸோ உன் சித்தியை பார்த்து ஒரு அநியாங் செய்ய கூட சொல்ல மாட்டியான்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோயின் ஃபார்மாலிட்டிக்காக அநியாங் செய்யோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறா. நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை பாப்பா. நான் ஏதோ உங்கள் அம்மாவை போட்டு தள்ளின மாதிரி என் மேலே ஏன் இவ்வளோ கோவமாக இருக்குன்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் இன்னும் பயங்கர டென்ஷன் ஆகி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை தூக்கி போட்டு உடச்சிடுறதுனால என்ன தைரியம் தான் இப்படி பண்ணுவேன்னு கேட்டு நம்ம ஹீரோயினோட சித்தி ஹீரோயினை சப்புன்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. தென் நம்ம ஹீரோக்காக எடுத்துகிட்டு வந்த தான் அண்ணாவோட ட்ரெஸ்ஸை ஹீரோ கிட்ட கொடுக்கவும் நம்ம ஹீரோவுமே போட்டு வந்து காட்டுறாரு. கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுறதுனால நம்ம ஹீரோயின் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பேக்கு கொடுத்து இவ்வளோ நாளாக நீங்கள் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை நாளைக்கு கிளம்பும்போது இந்த பேக்கில் வச்சுருங்க, திரும்ப நான் உங்களை மீட் பண்ணும்போது கொடுக்குறேன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோவுமே நீங்கள் எனக்காக இவ்வளோ நாள் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்ன்னு ரிப்ளை பண்ணுறாரு. அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோவை வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்காக பிளான் போட்ட அந்த பெரிய செலிப்ரேஷன் டேவுமே வந்துடுறதுனால 2 பேருமே நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கவும் மாறி மாறி அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்காங்க. சரி பார்த்த வரைக்கும் போதும், நாம் இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி நம்ம ஹீரோவை ரொம்பவே சேஃபாக கீழே கூட்டிகிட்டு வரதுக்காக டோரை ஓப்பன் பண்ணுறச்ச டோருக்கு அந்த சைடு நம்ம வார்டன் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கு மேலே நம்ம ஹீரோ நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம வார்டன் கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் இவர் தான் இன்னைக்கு என்னோட பார்ட்னர், இந்த இடத்த பார்க்கணுன்னு சொன்னார், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லவும் ஏன் நம்ம ஹாஸ்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அவுட் சைடர்ஸ் யாருமே மாடிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நீ ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தான்னு வார்டன் நம்ம ஹீரோயினை திட்ட இல்லை மேடம் சாரி, நான் தான் ஹீரோயினை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி இங்கே என்னை கூட்டிகிட்டு வர சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. இன்னொரு சைடு நம்ம சீனியர் தன்னை பிளான் பண்ணி இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலங்கிற கோவத்தில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ரொம்பவே டென்ஷனாக அந்த பார்ட்டிக்குமே வரான். தென் நம்ம ஹீரோயின் எப்படியாவது ஹீரோவை வெளியில் கூட்டிகிட்டு போயிடணுங்கிறதுக்காக அந்த பார்ட்டிக்குமே அழைச்சிட்டு வரா. பட் நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோ க்ரௌடை பார்க்கறதுனால ரொம்பவே நர்வஸ் ஆகிடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கேஷுவலாக தெரியணுங்கிறதுக்காக ஹீரோவோட கையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்கச்ச ஒரு பொண்ணு நம்ம ஆளுங்க 2 பேரையுமே ஃபோட்டோ எடுத்துடுறா. கட் பண்ண வெளியில் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு தன்னோட பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கச்ச அங்கே அவனுக்கு பதிலாக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வரதுனால பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. ஏன்னா இவனுக்கு நம்ம ஹீரோ இங்கே இருக்கிற மேட்ரு தெரிய வந்துச்சுன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவான்னு சொல்லி பிளான் போட்டு தானே நம்ம பொண்ணுங்க யாருமே உன்னை இன்வைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இவன் டக்குன்னு இங்கே வந்ததும் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கிடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறா. அவளை விடாமல் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுமே ஃபாலோ பண்ணி உள்ளே வந்துடுறான். கரெக்டாக டிக்கெட் கொடுக்குற இடத்துல அவனை பார்த்துட்டு நம்ம இன்சார்ஜ் பொண்ணு ஆத்தி இவனான்னு சொல்லி முகத்தை அப்படியே மறைச்சிக்கவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இன்சார்ஜை கவனிக்காமல் நான் ஹீரோயின் ஃப்ரெண்டோட பார்ட்னர்னு சொல்லி நம்ம சீனியரை மீட் பண்ணுறதுக்காக ரொம்பவே டென்ஷனாக உள்ளே போகிறான். ஒரு சைடு தாங்கிட்டே இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டை ஹீரோ ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சு நீ எதுக்காக இப்படி ஓடுற, என்னையே அவாய்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கவும் அவள் என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிறதுனால இன்னைக்கு உன்னோட பார்ட்னர் தான் இந்த பார்ட்டிக்கு வரதா இருந்தது, பட் அவனுக்கு ஏதோ டைரியாமா, ஸோ காலையிலேருந்து நிற்காமல் போயிட்டு இருக்கு, அதனால தான் அவனுக்காக நான் இங்கே வந்தேன்னு சொல்லவும் நல்லா வந்த இந்த மேட்டரை பற்றி நீ என்கிட்ட முன்னவே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல, அப்படி இல்லைனா சீனியர்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம்லன்னு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்க அவளை பற்றி பேசாத, அவள் நல்ல பொண்ணே இல்லை, நிறைய பேரை டேட்டிங் பண்ணுறா போல, அதனால தான் இன்னைக்கு என்னை கழட்டி விட்டுட்டு எவனோ மிலிட்ரிக்காரனாமா அவன் கூட இங்கே வந்திருக்கிறதா என்கிட்ட சொன்னான், அதான் அவளை பார்த்து நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கறதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லவும் ஆடா போடா நாங்கள் எல்லாருமே கூட்டு கலவாடிங்க தானே சொல்லி நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் பின்னால் ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால பயங்கரமாக ஷாக் ஆகி நாங்கள் யாருமே உன்னை இங்கே இன்வைட் பண்ணாமல் நீ எப்படி இந்த பார்ட்டிக்கு வரலான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு பேரை சொல்லி பயங்கரமாக கத்துறதுனால நம்ம ஹீரோயின் உஷாராகி ஹீரோவை கூட்டிகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. தென் ஒரு சைடு நம்ம ஹீரோயின் ஹீரோவை எப்படி ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்டே இருந்து மறைச்சு வைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறச்ச நம்ம ஹீரோ ஆக்சிடென்டலாக ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்க நம்ம சீனியர் பொண்ணோட மிலிட்ரி பாய் ஃப்ரெண்டை இடிச்சிடுறதுனால அவன் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறான். இன்னொரு சைடு தாங்கிட்டே இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உனக்கு இப்போ என்கிட்ட பேச விருப்பம் இல்லைனா நீ தயவு செஞ்சு சீனியர் எங்கே இருக்காங்கிற மேட்ரை மட்டும் என்கிட்ட சொல்லு, அவகிட்ட நான் டைரெக்டாக இதை பற்றி பேசிக்கிறேன்னு சொல்கிறதுனால இப்போ நம்ம ஹீரோயின் சீனியர் இவங்க எல்லாருமே ஒரே ரூம்குள்ளே தானே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ மாட்டிக்க கூடாதுங்கிற காரணத்துக்காக நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு இந்த இடத்துல நீ அவகிட்ட சண்டை போட்டு பெரிய சீனை கிரியேட் பண்ணிடாத, அதுக்கு பதிலாக எங்கள் ரூமில் நீ வெயிட் பண்ணு, நான் சீனியரை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவோட ஃப்ரெண்டை அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இருக்க அந்த ரூமில் பார்த்தோம்னா ஷூட் பண்ணுற காம்படிஷன் போயிட்டு இருக்கு. அதில் நம்ம சீனியரோட மிலிட்ரி பாய் ஃப்ரெண்ட் சும்மா கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கான். பட் டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து இங்கே வான்னு கூப்பிடவும் நம்ம ஹீரோயின் ஹீரோ ஒரு ஸ்பைங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டானுன்னு சொல்லி ரொம்பவே பயந்துடுறா. ஈவன் நம்ம ஹீரோக்குமே அந்த பயம் விழுந்துட்டு இருக்கு. முக்கியமாக நம்ம சீனியர் ஓடி போய் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண செல்லக்குட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த மிலிட்ரி பாய் ஃப்ரெண்ட்
என்ன உனக்கு நான் இப்போ ஷூட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுதா? வேணும்னா நீயும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாரேன், நானே உனக்கு ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவால் அவாய்ட் பண்ண முடியல, ஏன்னா அவன் மிலிட்ரிக்காரன். ஸோ நம்ம ஹீரோவுமே வேறு வழி இல்லாமல் பொசிஷனில் போய் நிற்கவும் இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிற இந்த மிலிட்ரி பாய் ஃப்ரெண்ட் இப்படி நில்லு அப்படி நில்லு, துப்பாக்கியை இப்படி பிடி அப்படி பிடின்னு சொல்லி நம்ம ஹீரோவை படாத பாடு படுத்தி எடுக்கிறான். பட் நம்ம ஹீரோ பெருசாக கோவப்படாமல் இங்கேருந்து சேஃபாக வெளியில் போனால் மட்டும் போதும்னு சொல்லி ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற டார்கெட்டை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு சுட்டு தள்ளிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. இதனால செம பெரிய பல்பு வாங்குற நம்ம மிலிட்ரி பாய் ஃப்ரெண்ட் சமாளிக்கிறதுக்காக, ஏ தம்பி நான் தான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் மறந்துடாதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினோட சீனியர் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி அவனை பார்க்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இப்பயாவது ஹீரோவை வெளியில் கூட்டிகிட்டு வரலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ஆப்போசிட்டில் நம்ம இன்சார்ஜ் பொண்ணு வந்துடுறா. ஆனால் அவள் நம்ம ஹீரோவோட ஃபேஸை பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் திரும்ப நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கே வந்துடுறா. அங்கே பார்த்தோன்னா பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக லைனாக டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருக்கவும் நம்ம ஹீரோயினை ஒரு பொண்ணு நீயுமே வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறதுனால நம்ம ஹீரோ மட்டும் அங்கே தனியாக நிற்க வேண்டியதாகிறது. அப்போ நம்ம வார்டன் ஹீரோவையே சந்தேகத்தோட குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கச்ச டக்குன்னு ஒரு பொண்ணு ஆக்சிடென்டலாக நீங்களுமே டான்ஸ் ஆட வாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அந்த லைன் கூட ஜாயின் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறா. கட் பண்ணா இங்கே நம்ம சீனியரை மீட் பண்ணி பேசுறதுக்காக நம்ம ஆளுங்க ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயின் ஃப்ரெண்டோட பெட் பக்கத்தில் நிறையவே ஒரு சரக்கு பிராண்டோட மர்ச்சன்டைஸ், அதாவது கேலண்டர், கிளாக்கு, டீ குடிக்கிற மக்கு, பேனாலாம் பார்த்துட்டு நீ என்ன அதிகமாக இந்த சரக்கு குடிப்பியான்னு கேட்குறதுக்கு, அடச்சி இது எங்கள் அப்பாவோட கம்பெனி தான்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொன்னதும், என்ன அவ்வளோ பெரிய பணக்காரரோட பொண்ணானின்னு கேட்டு பயங்கரமாக ஆச்சரியப்படுறது மட்டும் இல்லாமல் செம்மையாக ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம் நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறச்ச டக்குன்னு அவள் கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு, உனக்கு ஒன்று தெரியுமா, அன்னைக்கு நாம் எல்லாருமே டேட்டிங் போயிருந்தப்போ நீ தான் என்னை செலக்ட் பண்ணுவேன்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த சீனியர் குரங்கு நடுவில் வந்து பிளானையே ஸ்பாயில் பண்ணி விட்டுருச்சு. அதனால தான் கடவுள் இப்போ நாம் 2 பேருமே திரும்ப சேரணுங்கிறதுக்காக சீனியர் என்னை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாத மாதிரியும் உன்னோட பார்ட்னருக்குமே வயிற்று வலி வர மாதிரி கிரியேட் பண்ணிட்டாரு. புரிகிற மாதிரி சொல்லணும்னா விதியே நம்ம 2 பேரும் சேரணும்னு தான் ஆசைப்படுதுன்னு சொல்கிறதுனால அந்த லூசுமே ஓ அப்படியான்னு கேட்டு இவன் பேச்சில் மயங்கிடுறா. ஸோ இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அங்கே அதிரடியாக உள்ள வர நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு ஹீரோயின் எங்கன்னு கத்துறதுனால பயந்து போய் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறா. அடுத்த சீனில் நம்ம சீனியர் தலைமையில் இந்த காலேஜில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி பயங்கரமாக டிஸ்கோ டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு லைனில் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாங்க இல்லையா, அவங்க இந்த ரூமில் வந்து கனெக்ட் ஆகிறாங்க. அப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை போய் டான்ஸ் ஆடுன்னு சொல்லி தள்ளி விடுறதுனால நடுவில் மாட்டிக்கிற நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி பயங்கரமாக சேரப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை நோட் பண்ணுற நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை பார்த்ததுமே காதலில் விழுந்தது. அப்புறம் நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஹாஸ்டலில் மறைச்சி வச்சு பயங்கரமாக ரிஸ்க் எடுத்தது. தென் நம்ம ஹீரோ கூட பேசினப்போ அவங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் எல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் எங்கெங்கெல்லாம் மீட் பண்ணாங்களோ அங்கங்கெல்லாம் 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரியான இமேஜினேஷன்லாம் வருது. ஆக்சுவலாக இது எல்லாமே இமேஜினேஷன் தான். நிஜமாவே நம்ம ஹீரோயின் கூட டான்ஸ்லாம் ஆடி இருக்க மாட்டார். ஒரு ஓரமாக நின்று எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதும் தான் யோசிச்சுட்டு இருப்பாருங்கிறதுனால நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து ஹீரோவை கூட்டிகிட்டு எப்படியோ வெளியில் வந்துடுறா. கட் பண்ணால் நம்ம ஹீரோக்காக சைக்கிள் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணை மீட் பண்ணி நம்ம ஹீரோயின் அவகிட்டே இருந்து நம்ம ஹீரோக்கு சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டு ஹீரோ வச்சிருக்க அந்த பேக்கை வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நான் உங்ககிட்ட இதை கொடுக்குறேன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோவுமே நீங்கள் 2 பேரும் எனக்கு பண்ண உதவிக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சைக்கிளில் அங்கேருந்து கிளம்புறதுக்காக போகும்போது டக்குன்னு நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு ஹீரோவை ஸ்டாப் பண்ணி இங்கே சுற்றி நிறையவே போலீஸ்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் தனியாக போனீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ்க்கு உங்கள் மேலே டவுட் வர நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஹீரோயினையுமே கூட்டிகிட்டு ஒரு கப்பிள்ஸ் மாதிரி போங்க, அப்போ கண்டிப்பாக போலீஸ்க்கு உங்கள் மேலே டவுட் வராதுன்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு ஒரு விஷயம் சொன்னான்னா டெஃபினெட்லி அதில் ஒரு நல்ல அர்த்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினுமே சைக்கிளில் ஏறி உட்கார்றா. அட என்னம்மா நீ கப்பிள்ஸ் மாதிரி போன்னு சொல்லி கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு நம்ம ஹீரோவை ஹக் பண்ண வச்சிடுறா. அவ்வளோதான், நம்ம ஹீரோக்கு பயங்கர ஆக்வர்ட் ஆகிறது. ஹீரோயினுக்குமே அப்படிதான். இருந்தாலும் எப்படியாவது இந்த இடத்த விட்டு சேஃபாக வெளியில் போனால் மட்டும் போதும்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் ஏதோ நிஜமான கப்பிள்ஸ் மாதிரி அப்படியே ரொம்ப ஜாலியாக அந்த இடத்துல இருந்து சைக்கிளில் கிளம்புறாங்க. கட் பண்ணால் ஹாஸ்டல்லேருந்து நம்ம ஹீரோயினோட ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுவே இங்கே நம்ம பிளாக் டைகர் தன்னை கமிஷனர் இந்த கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லி ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தன்னோட ஆளுங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து காலேஜ் பக்கத்தில் பயங்கரமாக நம்ம ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினை சைக்கிளில் கூட்டிகிட்டு வர நம்ம ஹீரோ அந்த காலேஜை விட்டு வெளியில் வந்ததும் நம்ம ஹீரோயினை இறக்கி விடுறதுனால
எனக்கு என்னமோ நீங்கள் இங்கே இருந்து போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்கள் எனக்கு பண்ண எல்லா உதவிக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், பட் நான் இங்கேருந்து கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்பும்போது டக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஸ்டாப் பண்ணிடுறா. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு பேசி பார்த்து வலிக்கு வரலங்கிறதுனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவள் பக்கத்தில் உட்காந்து கையெல்லாம் பிடிச்சி பேசி பார்க்குறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால என்னடா பொண்ணு இவங்கிற மாதிரி அவன் திட்டிக்கிட்டே திரும்பும்போது வெளியில் நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி, ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுமா, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த காஃபி ஷாப்ல இருந்தே நம்ம பிளாக் டைகர் ஆளுங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தேடிட்டு இருக்க அந்த நார்த் கொரியன் ஸ்பை ஹோசூங்கிற ஒரு உமன்ஸ் ஹாஸ்டலுக்கு வெளியில தான் சைக்கிளில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு மாட்டி விட்டுடுறான். அதுவே நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ண நம்ம ஹீரோயின், சரி நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறா. ஒரு சைடு நம்ம ஹீரோவை தேடிட்டு பிளாக் டைகரோட ஆளுங்க ஓடி வராங்க. இன்னொரு சைடு என்னதான் நம்ம ஹீரோயினை விட்டு வந்திருந்தாலும் இன்னும் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் தன்னோட மனசு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாதி தூரம் போனதுக்கு அப்புறமுமே திரும்ப நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வராரு. இதை பார்க்குற நம்ம ஹீரோயின் பயங்கரமாக சந்தோஷப்படுறா. அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்த சந்தோஷத்தில் சைக்கிளை நடு ரோட்லையே ஸ்டாண்ட்லாம் போட்டு விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக பக்கத்தில் வராரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக பிளாக் டைகரோட ஆளுங்களுமே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது.